இது தனி சுகம்தான். மதுரா தனக்குள் புன்னகைத்துக் கொள்கிறாள். விடுகிற ஒவ்வொரு நாளிலும் இத்தனை அழகும் இனிமையும் இருக்கிறதா என்ன? இத்தனை வருடங்களும் இது தெரியாமல் போய்விட்டதே, எப்படி? அவள் ஜன்னல் திரையை விலக்கிவிட்டு தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்தவள் குழந்தையின் சிடுங்கல் கேட்டு திரும்பி பார்க்கிறாள். அதே சமயத்தில் கட்டிலில் படுத்திருந்த சூர்யா குழந்தையை தன் போர்வைக்குள் இழுத்து அணைத்துக் கொள்கிறான். நிமிடமாய் சிடுங்கல் அடங்குகிறது. அது என்னமோ குழந்தை தீபிகா சூர்யாவிடம் ஒட்டி கொண்டு விட்டாள். தகப்பனிடம் மகள் ஒட்டி கொள்வதில் என்ன அதிசயம் என்று கேட்கலாம். தகப்பனிடம் சரி, தகப்பனில்லாத தன் அம்மாவின் கணவனிடம் குழந்தையால் நேசம் பாராட்ட முடியுமா? தீபிகா பிறந்து 6ஆம் மாதத்திலிருந்தே அவளுக்கு அப்பாவாக அறிமுகப்படுத்தப்பட்டவன் இந்த சூர்யாதான். உண்மையான அப்பா பிரேம் இப்பொழுது நரகத்தில் வசித்துக் கொண்டிருப்பானாக இருக்கும். இறந்த பின் சொர்க்கம் நரகம் என்று 2 இடங்கள் மேலுலகில். இந்த ஆத்மாக்களுக்காக காத்திருப்பது உண்மையானால் பிரேம் கண்டிப்பாக நரகத்தில் தான் இருப்பான். மதுரா பழைய நினைவுகளை உதறிக்கொண்டு படுக்கையறை கதவை திறந்து சமையலறைக்குள் நுழைய, அங்கே அவளுக்கும் முன்னாலேயே சூர்யாவின் தந்தை ராகவன் தொளதொளத்த நைட் டிரெஸ்ஸுடன் அவர் பாட்டுக்கு சுறுசுறுப்பாய் வேலையில் ஈடுபட்டிருக்கிறார். குட் மார்னிங் மருமகளே. குட் மார்னிங். அதுபடி நீங்க எதுக்காக சிரமப்படணும், நான் தான் வந்துட்டேன்ல. ராகவன் கோல்கேட் பற்பசை விளம்பர கிழவர் மாதிரி சிரிக்கிறார். காஃபி போடுறது ஒரு சிரமமா? இந்த வீட்டுல 25 வருஷமா நான் செய்யற வேலை தானம்மா இது. இத்தனை வருஷமா செஞ்சது வேற, இப்ப மருமக வந்ததுக்கு அப்புறமாவும் செஞ்சீங்கன்னா என்னோட காஃபி பிடிக்கலன்னு அர்த்தம். தப்புமா. முன்னாடி ஏனோ தானோன்னு ஒரு காஃபி கலந்து குடிச்சிட்டு இருந்தவன் இப்பத்தான் மருமக வாயால வெரி குட் வாங்கினமேனு அக்கறையோட காஃபி கலக்கிறேன். மதுரா சிரிக்க அவர் தான் கலந்த காஃபியை மதுராவிடம் கொடுத்து விட்டு தனக்கும் ஒரு கப் காஃபியை எடுத்துக்கொண்டு ஹால் பக்கம் நகருகிறார். வா, ஏன் இன்னைக்கு சண்டே தானே, மெதுவா சமைக்கலாம். உட்கார்ந்து நிதானமா காஃபியை ரசிச்சு குடி. அப்புறம் சண்டே ஸ்பெஷலா என்ன சமைக்கலாம்னு யோசிக்கலாம். அவர் வாசற்பக்க கதவில் செருகி இருந்த நியூஸ் பேப்பரை எடுக்கும் போதே கீழ்போர்ஷனில் இருந்து சிவகாமியின் குரல் ஒலிக்கிறது. காஃபியா இது? கழநீர் தண்ணி மாதிரி. ஏங்க, இத்தனை வருஷ குடுத்தனத்துல ஒரு காஃபி போட துப்பு இல்ல. நான் மாத்திரம் உடம்பு நேரா இருந்தேன்னா உங்களெல்லாம் ஏவக்கூடியவளா நான்? ஐயோ கடவுளே, எனக்கு ஏன் 6 குழந்தைங்களையும் படைச்சு வியாதியையும் படைச்ச? ராகவன் மதுராவை பார்த்து புன்னகைக்கிறார். இவ இப்படி கேட்கறதுக்கு பதிலா என்னையே ஏன் படைச்சேன்னு கடவுளை கேட்கலாம். இவளுக்கு என்ன வியாதின்னு உனக்கு தெரியுமா? மதுராவுக்கும் சிரிப்பு வருகிறது. சிவகாமிக்கு உடம்பில் ஒரு வியாதியும் இல்லை. நல்ல சரீரம், அளந்து பார்க்க இன்ச் டேப் போதாது. அவளது கணவன் சிவராமன் ஒல்லியாக ஒட்டடை குச்சி மாதிரி. பெரிய கம்பெனி ஒன்றில் நல்ல வேலை. ஆபீஸுக்கு இவரை அழைத்து போக கம்பெனி கார் வரும். இவரது ஃபைல்களை உதவியாளர் ஒருவர் சுமந்து வருவார். ஆனால் வீட்டில் சகலமும் அவர்தான். சமையலுக்கு ஆள் வைத்துக் கொள்ள சிவகாமிக்கு பிடிக்காது. நான் பாட்டுக்கு மாத்திரையை போட்டு தண்ணிய குடிச்சிட்டு மத்தியான நேரத்துல செத்த கண்ணை அசருவேன். ராத்திரியில தான் தூக்க மாத்திரை போட்டாலும் தூக்கம் வர மாட்டேங்குதே. அத்தனை அசதியும் சேர்த்து நான் பகல்ல கண்ணை மூடுற சமயம் பார்த்து சமயக்காரி போற போக்குல என் கழுத்தையும் உரிச்சு போட்டுட்டு உடம்புல இருக்க 5-6 நகையும் உருவிட்டு போயிட்டான்னா வேணாம் சாமி. ஒரு ரசம் சாதம் முடிகிற அன்னைக்கு சாயறதுல எனக்கு ஒன்றும் வஞ்சனம் இல்ல. முடியாத அன்னைக்கு ஏதோ ஒரு உப்பு காரத்தை கூடவோ குறைச்சலோ போட்டு அவரே சமைச்சிட்டு போட்டோம். இப்படி சொல்வாளை தவிர குழந்தைகளை குளிக்க வைத்து சமைத்து சாப்பாடு போட்டு பெண்டாட்டிக்கும் எல்லாவற்றையும் டைனிங் டேபிளில் எடுத்து மூடி வைத்துவிட்டு குழந்தைகளுக்கும் தனக்குமாக டிஃபன் டப்பாக்களில் எதையோ திணித்துக் கொண்டு பெண்டாட்டியின் புடவையை கூட துவைத்து உலர்த்திவிட்டு இவர் ஆபீஸுக்கு கிளம்பும் வரையில் ஏதாவது கட்டளையிட்டு கொண்டே இருப்பாள் சிவகாமி. சாயந்தரம் வரச்ச எனக்கு ஒரு பாட்டில் பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை வாங்கிட்டு வாங்க. மத்தியானம் முடிஞ்சா ஒரு தடவை காரை அனுப்புங்களேன். லேடிஸ் கிளப்ல குக்கரி கிளாஸா, என்னையும் வர சொல்லி கம்பல் பண்றாங்க. எனக்கு தெரியாத குக்கரியா? என்னவோ, வரலன்னா நாளைக்கு என்ன ராங்கிக்காரின்னு வாய் கூசாம பேசுவாங்க. மார்க்கெட் வழியா வந்தா காய்கறியை பார்த்து வாங்குங்க. நேத்து வாங்கின முட்டைகோசை இன்னும் மீதி இருக்கு. என்ன இருக்கோ இல்லையோ, பெரிய ஆபீசர் பொண்டாட்டிங்கிற பேரு தான் இருக்கு. இங்க வந்து பார்த்தா தானே என்னோட நிலைமை தெரியும். தினமும் பிராட்வேல ஆரம்பிச்சு லஸ் வழியா மாட வீதி வழியா தானே வர்றீங்க. தினமும் உங்களுக்கு வெத்தலை பாக்கு புகையில வாங்கிக்க பாக்குறீங்களா? தேங்காய் துவையலுக்கு தேங்காய் இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்க தெரியாதா? கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு முழம் பூ வாங்கிட்டு வர தெரியாதா? 6 பிள்ளை பெத்துட்டேன்ல, வியாதிக்காரி வேற. நான் அழுத்துட்டேன் அவருக்கு. எனக்கு தெரியும், எனக்கு தெரியுங்கிற என் தலையெழுத்து. கடைசி மட்டும் சுகப்படாத ஜென்மமாவே போயிட்டேன். உள்ள என்ன பண்றீங்க? ரசமா? தினமும் புளிய கரைச்சு கொட்டி ஒரு மிளகு ரசம் வைக்கத்தானே உங்களுக்கு தெரியும்.
4 தக்காளியை நறுக்கி போட்டு ஒரு கரண்டி பருப்பை வேக விட்டு தக்காளி ரசமா பண்ணுங்க. நாக்கு செத்து போச்சு. இவளது இத்தனை பிடுங்கல்களையும் சகித்தபடி கார் வந்ததும் இங்கிருந்து கழண்டால் போதும் என்பது போல தடதடவென கிளம்பி கார் அருகில் வரும் சிவராமனுக்கு பாதி நாள் அவரது செக்ரட்டரி மென்று விழுங்கியபடி ஞாபகப்படுத்த வேண்டும். சார், பனியனோட கிளம்பிட்டீங்க, ஷர்ட்டு எல்லாம் எனக்கு தெரியும் மேன். நான் கார் வரைக்கும் வந்தனே தவிர கார்ல ஏறிட்டேனா? டிரைவர், கார்ல இருக்கிற வெங்கடாச்சலபதி படத்துக்கு பூவைன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்படி ஒரு எகிரி எகிரி விட்டு மாடியை அண்ணாந்து பார்ப்பார். ராகவன் அங்கே நின்றிருந்தால் லிட்டர் லிட்டர் ஆக அசடு வழிவார். சம்சாரத்துல இதெல்லாம் சகஜம்தான்ப்பா, கேரி ஆன் என்பது போல் ராகவன் சிரிப்பார். இப்பொழுது காஃபியை குடிக்கும் போது கூட ராகவனுக்கும் மதுராவுக்கும் கீழ்வீட்டு சிவகாமியின் கூச்சல் சிரிப்பைத்தான் வரவழைக்கிறது. ராகவன் சொல்கிறார், இந்த வீடு கட்டி 15 வருஷம் ஆறுது மதுரா. இது வரைக்கும் 5-6 குடுத்தனக்காரங்கள கீழ் வீடு கண்டு இருக்கு. எல்லாமே புருஷனை பொண்டாட்டி எதிர்க்கிற ரகம்தான் தவிர புருஷனுக்கு அடங்கி போற ரகம் இல்ல, உன்னை தவிர. மதுரா தலை குனிகிறாள். மதுராவை புருஷன் அடக்கி மட்டும் வைக்கவில்லை, ஆட்டியும் படைத்தான். அப்பப்பா, அதெல்லாம் ஒரு காலம். இப்பொழுது அந்த நினைப்பே வேண்டாம். மதுரா அவற்றை மறக்க முடியாமல் திண்டாடுவது அவளது முகத்திலேயே தெரிய ராகவன் இதை புரிந்து கொண்டவராய் பேச்சை வேறு திசையில் திருப்ப முயற்சிக்கிறார். நேத்து நம்ம தீபிகாவையும் சூர்யாவையும் ஒரு ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். ஒரு ஆயில் பெயிண்டிங்கா பண்ணலான் இருக்கேன். ராகவன் எழுந்து போய் முதல் நாள் தான் வரைந்த பென்சில் ஓவியத்தை மருமகளுக்கு காண்பிக்கிறார். வர்ணம் கூட தேவையில்லை, பென்சில் ஸ்கெட்சே அற்புதமாக இருக்கிறது. ராகவன் மற்ற மனிதர்களிலிருந்து வேறுபட்டவர். வேலையிலிருந்து ரிட்டையரா பின் என்னை யார் இனிமே கவனிக்க போறாங்க, இப்படி புலம்பும் ரகத்திலிருந்து மாறுபட்டவர். இவர் அரசு மருத்துவமனை ஒன்றில் டாக்டராக இருந்து ஓய்வு பெற்றவர். தனியாக நர்சிங் ஹோம் எதுவும் வைக்கவில்லை. அப்பா காலத்து சொத்து 7 தலைமுறைக்கு இருக்கிறது. மருத்துவமனை எதுவும் வைக்கவில்லை என்றாலும் இவரை தேடி வந்து இவர் கையால் வைத்தியம் செய்து கொண்டால்தான் ஆயிற்று என்று பிடிவாதம் பிடிக்கும் நோயாளிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதற்கென்ன, பணக்கார நோயாளியாக இருந்தால் சிரித்தபடி இப்படி சொல்வார், என்ன சார், ஃபீஸா கொடுங்களேன், உங்களுக்கு 100 ரூபாய்லாம் 1 ரூபா மாதிரி இன்கம் டாக்ஸ் காரனுக்கு கொடுக்கறத எனக்கு தான் கொடுங்களேன். இப்படி கேட்டு வாங்கி ஒரு டப்பாவில் போட்டு வைப்பார். ஏழை நோயாளி எவனாவது வந்தால் வசனம் வேறு மாதிரியாக இருக்கும். யாரு, முருகேசனா? எப்படி இருக்காப்ல? என்ன செய்யறது, கபமா? உன்னை இதோட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கொற்ற பணியில ரிக்ஷா ஓட்டாதன்னு. இப்ப குடும்பத்துல எத்தனை மெம்பர்? புதுசா ஏதாவது ரிலீஸ் பண்ணிருக்கிறியா? என்னது, இல்லையா? ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டியா? போது போ, 6க்கு அப்புறமாவது புத்தி வந்ததே. மருந்து எழுதி தரேன், மருந்தை விட உனக்கெல்லாம் ஆகாரம் தான்ப்பா முக்கியம். இந்தா, இந்த 100 ரூபாய் வாங்கிட்டு போய் பாலும் காய்கறியும் வாங்கு. நம்ம செட்டியார் கடையில நான் சொன்னேன்னு சொல்லி மளிகை எல்லாம் வாங்கிக்க. என்ன, இந்த கும்பலெல்லாம் வேண்டாம், பத்திரமா நீயே வச்சுக்க. உங்க தொகுதியில மழைனாலே ஏற்படுற சேதத்தை பார்க்க எம்எல்ஏ, மந்திரி இவங்கெல்லாம் வருவாங்க. அப்ப பெரிய கும்பிடா போடு, உபயோகமா இருக்கும். இந்த ராகவனுக்கு சகல கலைகளும் அத்துப்படி. சங்கீத ரசிகர். உடம்பு சரியில்லை என்று வரும் வித்வான்களிடம் சங்கீதத்தை பற்றி பேசி பேசியே உடம்பை குணப்படுத்தி விடுவார். யோ, காதல் கோட்டைன்னு ஒரு படம் வந்திருக்கே, போய் பார்த்தல? 1950க்கு அப்புறம் நான் சினிமாவுக்கே போறதில்லைன்னு ஒரு வைராகியம் வச்சிட்டு இருந்தேன் டாக்டர். என்னையா வைராகியம் இது, அசட்டு வைராகியம். இதனால வாழ்க்கையில எவ்வளவு நல்ல விஷயங்களை மிஸ் பண்றேன் தெரியுமா? போய் பார்த்துட்டு வாங்கோ. எதுக்குயா மருந்து? முதுகு பிடிப்பு தானே. ஜபம் பண்றேன், சகசிரநாமம் சொல்றேன்னு ஒரே இடத்துல உட்கார்ந்துருந்தா எல்லா பிடிப்பும் தான் வரும். விஷ்ணு சகசிரநாமத்தை நாபியிலிருந்து சொல்லிண்டே வீட்டு தோட்டத்துக்கு 20 வாழை தண்ணி கணக்குல இருந்து இழுத்து கொட்டுங்க. உங்க சம்சாரத்திட்ட சொல்லி நித்தியமல்லி இருவாட்சியோட சைட்ல 4 கீரை விதையும் தெளிச்சு வைக்க சொல்லுங்க, உடம்புக்கு நல்லது. சரி, ஃபீஸு அது யாருக்கு வேணும்? ஆமா, உங்ககிட்ட உன்னி கிருஷ்ணனோட கேசட் எல்லாம் இருக்குன்னு உங்க மச்சினர் சொன்னாரே, அதெல்லாம் இங்க கொஞ்சம் கொடுத்து அனுப்புறது. நானும் கேட்டு சந்தோஷப்படுவேன் இல்லையோ. அந்நியாயத்துக்கு ஓர வஞ்சனையா உமக்கு? வந்தவர் எழுந்து போகும்போது நிமிர்ந்து நடப்பார். மூச்சு பிடிப்பு எங்கே என்று மறுபடியும் இவரை இழுத்து வைத்து கேட்டால் அவருக்கே சொல்ல தெரியாது, தலையை சொறிவார். ஒரு பிரபல நடிகையோட அம்மா அவரிடம் வைத்தியத்துக்கு வந்திருந்தாள். வலது கண்ணும் தலையும் சொல்லி வச்சாப்புல வலிக்கிறது. இருக்கலாம், 2 பக்கத்துல தானே இருக்கு, ரெண்டும் சொல்லி வச்சுட்டு இருக்கலாம், வேற என்ன பண்றது? வலதுகள் மட்டும் கூசுறது. டாக்டர் பத்ரிநாத்துக்கு லெட்டர் தரலாம், இல்ல அகர்வாலாம். எனக்கு என்ன பயம்னா, இப்படி விடாம தலைவலிய வலிக்கிறது. அதனால ஒருவேளை பிரெயின்ல டியூமர். எதனால கேக்குறேன்னா, நடிகை ஸ்ரீதேவியோட அம்மாவுக்கு இப்படித்தான் ஆரம்பிச்சு. ஸ்ரீதேவியோட அம்மாவுக்கு பிரெயின்ல டியூமர்னா உடனே உங்களுக்கும் வந்தானுமா மேடம்? அதெல்லாம் பிரெயின் இருக்கிறவளுக்கு தானே கவலை. நீங்க கவலையே படாதீங்கம்மா. மிஸ் கல்பனா தேவினே கூப்பிடலாம் நீங்க.
ஓகே ஓகே மிஸ் கல்பனா தேவி, பொண்ணுக்கு இப்ப மார்க்கெட் ஓஹோன்னு இருக்காப்புல இருக்கு. ஹிஹி, ஆமா, வேற எவளுக்கும் நடிக்க தெரியறது. 98 நவம்பர் வரைக்கும் அப்படி எப்படி நகர்த்த முடியாதுன்னு தெரியுதே. உங்க மூக்குத்தியோட சைஸ்ல இருந்தே தெரியுதே. போன தடவை சின்னதா ஒரு ஒத்தக்கல்லுல போட்டிருந்தீங்க. மிஸ் கல்பனா தேவிக்கு முகம் குங்குமமாய் சிவந்து விட்டது. ஐயோ, உங்களுக்கு தான் எத்தனை ஞாபக சக்தி டாக்டர். இப்பதான் 2 மாசம் முந்தி வாங்கினது. ப்ளூ ஜாகரா? ஆமாங்க. எங்க பாபாலல்ல வாங்குனீங்களா? அட, எப்படி கண்டுபிடிச்சீங்க? வேற எங்க இத்தனை ஜொலிப்ப பார்க்க முடியும்? உங்க கண்ணையே கூச வைக்குது. கண்ணு கூசுறதால கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. கண்ணு வலிச்சுட்டே இருந்தா தலை வலிக்காம இருக்குமா? தலைவலியும் கண் வலியும் எத்தனை நாளா இருக்கு? இப்பதான் 2 மாசமா. பாத்தீங்களா? பொண்ணோட செல்வாக்க இத்தனாம் பெரிய மூக்குத்தினால தான் காமிக்கணுமா? முதல்ல அதை கழட்டி வச்சுட்டு சின்ன சைஸ்ல ஒரு மூக்குத்தியை போட்டு பாருங்க. அதுக்கப்புறமாவும் தலைய கண்ணை வலிச்சதுன்னா ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ராகவனின் சாமர்த்தியத்துக்கு இத்தனை உதாரணங்கள் கூட வேண்டாம். சிரிக்கவே தெரியாத கீழ்வீட்டு சிவகாமியை கூட அவர் ஒரு வினாடியில் சிரிக்க வைத்து விடுவார் என்பது ஒன்று போதும். அவராலேயே சமாளிக்க முடியாத ஒரு மனிதன் இருந்தான் என்றால், அவராலேயே திருத்த முடியாத ஒரு மிருகம் இருந்தான் என்றால் அது பிரேம்தான். இன்றளவும் ராகவனுக்கும் பசுமையாக நினைவிருக்கிறது. 6 வருடங்களுக்கு முன் இதே ராகவனின் வீட்டு கீழ் போர்ஷனுக்கு புதுமண தம்பதியாய் குடி வந்தவர்கள்தான் மதுராவும் பிரேமும். பிரேம் கூட அவனது அம்மாவும் தம்பியும். அப்பொழுது சூர்யா ஊரில் இல்லை. ஆரம்பத்தில் புதிதாய் கல்யாணமாகி வந்த மருமகளுக்கு துணையாய் 4 காரியங்களை பாங்காய் பதவிசாய் செய்வதற்கு சொல்லித் தருவதற்குத்தான் பிரேமின் தாய் மங்களமும் அண்ணன் வீட்டில் இருந்தபடியே வேலை தேடிக் கொள்வதற்காகத்தான் தம்பி கௌதமும் வந்திருப்பதாக நினைத்தார் ராகவன். ஆனால் அவர்கள் குடிவந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே அவர்களது சுபாவம் புரிந்துவிட்டது ராகவனுக்கு. அவர் காய்கறி வாங்கி கொண்டு பொடிநடையாய் நடந்து வந்து கீழ்போர்ஷனை ஒட்டினாற் போல் இருந்த மாடிப்படியில் கால் வைக்க, கீழே மங்களம் தன் மகனிடம் கத்துவது காதில் விழுந்தது. 5000 ரூபாய்க்கு எவர் சில்வர் பாத்திரம்னு லிஸ்ட் கொடுத்திருக்கான் அந்த கிழவன். சமையல் ரூம்ல வந்து பாரு, பியர்னு உன் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு 7-8 பேரை நீ கூப்பிட்டுட்டா காஃபி தர அதுக்கு ஏத்த டபரா டம்ளர் கிடையாது. எண்ணி 4 டபரா 4 டம்ளர். இந்த மாதிரியா அநியாயம் எங்கேயாவது உண்டா? அதைத்தான் விடு. பால் காய்ச்சறதுக்கு வாகா ஒரு பாத்திரம் உண்டா? உன் மாமியார் இது நாள் வரைக்கும் குடுத்தனம் தான் செஞ்சிட்டு இருந்தாளா, இல்ல வேற ஏதாவது? வார்த்தைகளின் நாராசம் தாழாமல் ராகவன் 2 கைகளாலும் செவியை பொத்திக் கொண்டார். டாக்டரான அவருக்கே பிளட் பிரஷர் குபுகுபுவென தலைக்கு ஏறியது. கையில் இருந்த காய்கறி கூடையை அப்படியே மாடிப்படியில் வைத்துவிட்டு துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு கீழ் வீட்டுக்குள் திடீரென பிரவேசித்தார். இதோ இந்த மதுரா கழுத்தில் புது மங்கள நானும் கல்யாணத்தின் போது கையிலிட்ட மருதோற்றி சிவப்புமாய் சமையலறை வாசலை பிடித்துக் கொண்டு விசும்பிக் கொண்டிருந்தாள். நமஸ்காரம். இவரது குரல் அங்கிருந்த 4வரையும் தூக்கி வாரி போடச் செய்தது. எதிர்பாராமல் உள்ளே நுழைந்த ராகவனை கடுகடுப்புடன் பார்த்தான் பிரேம். என்ன வேணும்? அட்வான்ஸ் 6 மாசத்துக்கு தான் அப்பவே கொடுத்துட்டேனே, நீங்க தான் இன்னும் ரசீது தரல. ராகவன் புன்னகைத்தார். எனக்கு ஞாபகம் இருக்கு. 6 மாச அட்வான்ஸ் 12,000 ரூபாய் தந்திருக்கீங்க. அதுக்கு 1 பைசா குறையாம ஸ்டாம்ப் போட்டுன ரசீது தர நான் தயாரா இருக்கேன். ஆனா இப்ப நான் வந்தது அதுக்காக இல்லடா. வேற எதுக்கு? தண்ணிய சிக்கனமா செலவு பண்ணணும், கரண்ட் சார்ஜ் நாங்க தான் கட்டணும், நீங்க மாடியில டிவி பாக்குறச்ச கூட நாங்க கீழே மிக்சியில எதுவும் அரைக்க கூடாது, அதானே? மங்களம் அடுக்கிக் கொண்டே போக ராகவனின் புன்னகை இன்னும் விசாலமாகியது. உங்களுக்கு தஞ்சாவூரோ? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இல்ல, பேச்சுல இருந்து தெரிஞ்சது. இந்த மாதிரி புத்திசாலித்தனமா பேசுறது தஞ்சாவூர் மண்ணுக்கே சொந்தம் இல்லையா? நான் கூட தஞ்சாவூர்காரன் தான். மங்களத்தின் முகத்தில் புன்னகை எட்டி பார்க்கலாமா வேண்டாமா என்கிற யோசனை தெரிந்தது. எனக்கு 9:30க்கு ஆபீஸ். கால நேரத்துல நின்னு பேச கூட நேரம் கிடையாது. இது பிரேம். எனக்கும் 1000 வேலை இருக்குப்பா. நானும் உங்க நேரத்தை வீணாக்க விரும்பல. 12,000 ரூபாய் கேவலம். இதுக்கே ரசீது கேக்குற நீ எவர் சில்வர் பாத்திரம் 5,000 ரூபான்னா வெள்ளி பாத்திரம்? இந்த இடத்தில் சற்று நிறுத்தி மதுராவை ஜாடையாய் ஒரு பார்வை பார்த்தார். சுமார் 30 பவுன் நகை, வைரத்தோடு, கட்டில், பீரோ, மெத்த, பர்னிச்சர், இத்தனைக்கும் மேல தங்க விக்கிரகம் மாதிரி பொண்ணு. எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு குத்து மதிப்பா எத்தனை லட்சத்துக்கு ரசீது கொடுத்திருக்க? உங்க மாமனார், சாரி உங்க அம்மா சொல்ற மாதிரி சொல்லணும்னா அந்த கிழவனுக்கு. வாட்? கௌதம் நெற்றி நரம்பு புடைக்க முன்னால் வந்தான். இதற்குள் பிரேம் அவனை பிடித்து பின்னுக்கு தள்ளிவிட்டு சொன்னான், இதெல்லாம் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். உங்க வீட்டுல குடியிருக்கிறோங்கிறதுனால எங்களோட பர்சனல் மேட்டர்ஸ்ல எல்லாம் நீங்க தலையிடுறத நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படி உங்களால மூக்க நுழைக்காம இருக்க முடியாதுன்னா
இப்பவே அட்வான்ஸ திரும்பி தந்துடுங்க. மெட்ராஸ்ல என்ன வேற இடமா கிடைக்காது? ஒரு கணம், ஒரே ஒரு கணம், தாராளமா கிளம்பு என்று சொல்லிவிட நினைத்தார் அவர். பயத்தில் மருண்ட விழிகளுடன் கதவோரத்தில் நின்ற மதுராவின் முகம் அவரை என்னவோ செய்தது. இவள் இங்கிருந்து கிளம்பினால் இத்தனை வசதியாக இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு வசதியுடன் கூடிய வீடு கிடைக்காமல் போகாது. ஆனால் இந்த பெண்ணை எப்படியெல்லாம் கொடுமை செய்வார்களோ? அவர் மங்களத்தை நிமிர்ந்து பார்த்தார். அட்வான்ஸ திரும்பி கொடுக்கிற பழக்கம் எனக்கு இல்ல. 2000 ரூபாய்க்கு 50 பேர் உட்கார்ந்து சாப்பிடும்படியான ஹாலு, பூஜை ரூம், அட்டாச் பாத்ரூம், ஏர் கண்டிஷனோடு 3 பெட்ரூம் எங்கேயாவது கிடைக்குதான்னு பாருங்க. அதுக்கு என்ன, கிடைக்கிற இடத்துல முடங்கிக்கிறது. ஆஹா, உங்க இஷ்டம். கடைசியா ஒண்ணு, மறுபடியும் உங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்காக மன்னிச்சுக்கணும். 4 டபரா டம்ளர் போதலங்கிறதுக்காக பொண்ணை பெத்தவன அத்தனை அசிங்கமா பேசியிருக்க வேண்டாமா? எதுக்கு சொல்றேன்னா, நம்ம எல்லாம் தஞ்சாவூர்காரங்க. பிரியமா பேசுறதுலயும் சரி, எடவெட்டா பேசுறதுலயும் சரி, நமக்கு ஈடு என யாருமே கிடையாது. எதையும் நீங்க யோசிச்சு பார்த்துட்டா சரிதான். அப்ப நான் வரேன். ஒரு கும்பிடு போட்டுவிட்டு கிளம்பியவர் அன்று மாலையே ஒரு மரப்பெட்டியை கொண்டு வந்து இறக்கினார். மங்களத்தை பார்த்து புன்னகைத்தார். இதுல என் ஒய்ஃப் வந்த காலத்துல இருந்து ஆசை ஆசையா சேர்த்த எவர் சில்வர் பாத்திரம்லாம் நிறைய இருக்கு. அவ போனதுக்கு அப்புறம் அவளை ஞாபகப்படுத்துற எந்த பொருளும் வெளியில இருக்க வேண்டாம் தான் எல்லாத்தையும் உள்ள போட்டு வச்சுட்டேன். என் மருமக வந்தா கொடுக்கலான்னு இருந்தேன். இப்ப என்ன, யாருக்காவது உபயோகப்பட்டா சரிதான். திறந்து பாருங்க, கிட்டத்தட்ட 1 டஜன் டபரா டம்ளராது இருக்கும். ஒவ்வொரு டம்ளரும் கணிசமா 1 லிட்டர் காஃபியாவது பிடிக்கும். அதனாலதான் இவளெல்லாம் விட்டு வச்சா பூலோகம் தாங்காதுன்னு கடவுளா பார்த்து அழைச்சிட்டு போயிட்டார். போருமா பாருங்க, இன்னும் ஏதாவது வேணும்னா கூச்சப்படாம சொல்லுங்க. எங்க உங்க மருமக? இட்லிக்கு அரைக்கிறா, கிரைண்டர் ரிப்பேர் ஆக்கும். என் பசங்களுக்கு கல்லூரல்ல அரைச்சாதான் பிடிக்கும். அதுவும் சரிதான், அவங்க மனசுக்கு ஏத்த மாதிரி தானே இதெல்லாமும். கல் மனசுக்காரங்களுக்கு கல்லூரல் பிடிக்கிறது தானே நியாயம். என்னது? ஒண்ணுமில்லம்மா, நான் ஏதோ எனக்குள்ள சொல்லிக்கிட்டேன். உங்க மருமகளை ஒரு நிமிஷம் கூப்பிடுங்க. எதுக்கு? நல்லா இருக்கேம்மா, இதெல்லாம் அவளுக்கு சீர் போதலன்னு நீங்க சொன்னதுனால தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். மறுகணம் அழுத்தபடி குரல் கொடுத்தாள். இந்தாடி இங்க வா. பேர் ஒண்ணும் கிடையாதா? பேருக்கு என்ன குறைச்சல்? மதுரான்னு பேரு. இவ்வளவு மதுரமான பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறவளையா இந்தாடின்னு கூப்பிடுறீங்க? மதுரான்னு 4 தரம் கூப்பிட்டு தான் பாருங்களேன், சொன்ன நாக்கு தித்திக்கும். ஓஹோ, ஆமாம்மா, மதுரான்னு சொன்ன உடனே எனக்கு மதுரையில இருக்கிற மீனாட்சி அம்மனும் மதுராபுரி வாசனான கிருஷ்ணனும் தான் நினைவுக்கு வராங்க. இதற்குள் மதுரா ஈரக்கையை துடைத்தபடி கூடத்துக்கும் சாப்பாடு ஹாலுக்கும் இடைப்பட்ட வாசற்படியில் வந்து நிற்கிறாள். இந்தாம்மா மதுரா, இதெல்லாம் எடுத்து உள்ள வச்சுக்க. வேண்டாம். ராகவன் நிமிர்ந்து பார்த்தார். அந்த முகத்தில் ஒரு வைராகிய பளபளப்பு. ஏம்மா, என்ன கல்யாணம் செஞ்சு தரத்துக்கு முன்னாலேயே எங்களால இவ்வளவுதான் சீர் செய்ய முடியும்னு எங்க அப்பா சொல்லிட்டார். அதுக்கு எங்க மாமியாரும் அவங்க பிள்ளையும் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணம் நடந்தது. இப்ப திடீர்னு எதுவுமே போதாதுன்னு சொன்னா எப்படி? ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் தன் மூத்த பொண்ணுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு மேலேயே செஞ்சாச்சு. அதுக்கு மேல எதிர்பார்த்தா? அதைத்தான் நான் தந்திருக்கேன், எடுத்துக்க. நீங்க யார் சார் எனக்கு தர? அம்மா மதுரா. ஆமா, இதே கேள்விய சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் என் கணவரே கேட்பார். இந்த அளவுக்கு நாசுக்கா கூட கேட்க மாட்டாரு. காதை தொலைக்கிற மாதிரி அசிங்கமா தான் கேட்பாரு. என்ன பேச்சு ரொம்ப நீளுது? மங்களம் மருமகளை அடக்க பார்க்க அவள் அதிசயமாய் மாமியாரின் வார்த்தைகளை மீறி கொண்டு பேசுகிறாள். இன்னைக்கு இவங்க பாத்திரம் போதலன்னு சொன்னதுனால ஒரு பெட்டி நிறைய பாத்திரத்தை கொண்டு வந்து தள்ளிட்டீங்க. நாளைக்கு போட்ட நகை பத்தலன்னா, வரதட்சணை பணம் போதலன்னா கொண்டு வந்து தருவீங்களா? நீங்க கொடுப்பீங்களா இருக்கும். ஆனா நான் வாங்கிக்க மாட்டேன். ஏன்னா எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா அவமானத்திலேயே தூக்கு போட்டுக்குவார். அதோட தாம் பொண்ணு யாரோ ஒருத்தர்கிட்ட கை நீட்டிட்டாளேன்னு ஏற்பது இகழ்ச்சின்னு எனக்கு சொல்லி தந்தவர். நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. உங்க அன்புக்கு நன்றி. அவள் மின்னலாய் மறைய அவர் பெட்டியிலிருந்து வெளியே பரத்திய பாத்திரங்களை ஆச்சரியம் கலையாமல் எடுத்து வைக்க, நீங்க வச்சுட்டு போங்க, நான் என் பிள்ளைகிட்ட பேசிக்கிறேன். மங்களம் அத்தனை பாத்திரங்களையும் விட மனதில்லாதவளாக சொல்ல, அவர் அவளை நிமிர்ந்து பார்த்து ரத்தின சுருக்கமாய் சொன்னார், அல்பம். அன்றிரவு இமையோடு இமை கொட்டவில்லை ராகவன். கீழே வெகுநேரம் வரையில் பேச்சுக்குரல் ஓயவில்லை. ராகவனுடைய படுக்கை அறைக்கு நேர் கீழ் படுக்கை அறைதான் பிரேம் மதுராவின் படுக்கை அறை. வார்த்தைகள் புரியாத வசைமொழிகள். நடுவில் அவன் அடித்தானோ என்னமோ அவள் வீலென அலற ஆரம்பித்து சட்டென அடக்கி கொண்ட சத்தம். ராகவன் தூக்கம் வராமல் புரண்டார். மறுநாள் விடிகாலையிலேயே சூர்யா வந்து விட்டான். அவன் அப்பாவை விட்டு ஒரு நாள் கூட பிரிந்ததில்லை. ஆனால் என்ன செய்வது? அவன் வேலை பார்க்கும் கம்பெனியின் டைரக்டருக்கு இந்த பாசம் எல்லாம் புரிகிறதா?
ஒரு மாதம் பாம்பேக்கு போயிட்டு வா என்று அனுப்பிவிட்டார். வரும்போதே உற்சாக கூவல். சந்தோஷத்துக்கும் கலகலப்புக்கும் இன்னொரு பெயர் வேண்டுமானால் சூர்யா என்றே வைத்துக் கொள்ளலாம். அப்பாவை போல பிள்ளை. ஏன்பா என்ன பிரிஞ்ச ஏக்கத்துல இழைச்சு துரும்பா போயிருப்பீங்கன்னு பார்த்தா ஒன்னையும் காணுமே. லேசா தொந்தி வேற போட்டிருக்காப்ல இருக்கு. அவள் தந்தையை பார்த்து கண் சிமிட்ட அவரும் தன் பங்குக்கு விடாமல் சொன்னார். இந்த ஒரு மாசத்துக்காக பாலை குறைச்சு வாங்க முடியுமாடா? அதனால உன் பங்கு பாலெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல சேர்த்து வச்சு 4-5 நாளா ஒரு தரம் பாசந்தி பால்கோவா இப்படி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுடுவேன். நிஜமாவா? ஆமா நிஜமா. நீங்க ஒண்டி ஆளாவா சாப்பிட்டீங்க? ஏன்டா இதுக்காக கையில குங்குமச்சிமிழ் எடுத்துட்டு வீடு வீடா போய் எங்க வீட்டுல பாசந்தி பண்ணிருக்கு என் கூட வந்து சேர்ந்து சாப்பிட்ட நீங்க அவசியம் வரணும்னு ஒவ்வொருத்தையும் அழைச்சிட்டு வர சொல்றியா? விஷயம் தெரிஞ்சா தெருவே உங்க அப்புறம் அடிக்க வந்துரும்டா. அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கீழ் வீட்டில் மங்களம் கத்தும் குரல் கணீர் என்று கேட்க, வாசல் தெளிச்சு கோலம் போட ஒருத்தி இத்தனை நேரம் ஆக்குனா மிச்ச காரியத்தெல்லாம் என்ன பண்றது? சூர்யா தந்தையை ஆச்சரியத்துடன் வினவினான். கீழ் வீட்டு கொடுத்துன்னு வந்தாச்சா? ஆ. என்ன அசுவாரஸ்யமா குரல் வருது? வழக்கம் போல புருஷனை விரட்டுறவளா? அப்படி இருந்தா கூட பரவாயில்லடா. புருஷனை பொண்டாட்டி விரட்டுற கேஸ்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பொண்டாட்டி என்னதான் விரட்டினாலும் இவனும் ஒரு லவ்ல பிரியத்தினால அதை சகிச்சுக்கிறான்னு வச்சுக்கலாம். இங்க அப்படி இல்ல. பின்ன அவர் முதல் நாள் நடந்ததை சொன்னார். தான் மாடிப்படியில் கால் வைக்கும் பொழுது கேட்ட பேச்சிலிருந்து மாலையில் தான் பாத்திரங்களை கொண்டு இறக்கிய போது அந்த பெண் சொன்னது வரை, ஏன் இரவு கேட்ட அலறலை கூட விடாமல் சொன்னார். உங்களுக்கு என்னத்துக்குப்பா இந்த அவதி? வழக்கம் போல பொண்டாட்டி கடங்கின ஆளா பார்த்து வைக்க கூடாதா? நான் இதுவும் அப்படித்தான் இருக்கும்னு நினைச்சேன்டா சூர்யா. புதுசா கல்யாணம் ஆன இளசுகள் வருது. அட, அதுங்க அப்படி இப்படி இருக்கிறத சாட மடையா பார்த்தாவது நம்ம பயலுக்கு கல்யாண ஆசை வராதான்னு பார்த்தேன். ஐயோ அப்பா, உங்க பிள்ளை புருஷன் பொண்டாட்டி கொஞ்சலையே முன்ன பின்ன பாத்துறாதவனா? எங்க பாத்திருக்க? எங்க சொல்லு பார்க்கலாம். எத்தனை சினிமால பாத்திருக்கேன், எத்தனை புக்ஸ்ல படிச்சிருக்கேன். மடையா, சினிமாவுல ஹீரோவும் ஹீரோயினும் கட்டிட்டு புரள்றது எல்லாம் டூப்புடா. அதே மாதிரிதான் நாவல்கள்லயும் ஒருத்தரை ஒருத்தர் பார்வையாலேயே விழுங்கி கொண்டனர்னு எழுதுவாங்க. அதெல்லாம் நடைமுறையில ஒத்து வரக்கூடிய காரியமா? பின்ன? சூர்யா அசுவாரஸ்யத்துடன் அவர் எதிரில் சோஃபாவில் குத்துக்காலிட்டு அமர்ந்தான். வீட்ல மாமனார் மாமியார்னு 2 கிழம் இருக்கணும். மச்சின நாத்தனார்னு 4-5 பொடுசுங்க இருக்கணும். புருஷங்காரன் பொண்டாட்டிய கொஞ்சலான்னு போறச்ச மாமனார் கிழம் ஒரு முழம் காஃபி போட்டு தாடிமான்னு உள்ள நுழையணும். மாமியார் கறி குறுக்க விழுந்து மறிக்காத தோஷமா வெங்காய சாம்பார்ல போட்டிருந்த கரண்டிய சஷ்டியும் அதுமா ரசத்துல போட்டுட்டியா? ஒன்னால எனக்கு ஒரு வாய் ரசம் சோறும் போச்சுன்னு தைன்னு குதிக்கணும். இவன் சாயந்தரம் வரச்ச பூ வாங்கிட்டு வந்தா பொண்டாட்டி கையில குடுக்க முடியாம தங்கக்காரி எனக்கு தானேன்னு ஓடி வரணும். ச்சே, ஆனாலும் மோசமான கற்பனைப்பா உங்களுக்கு. கொஞ்சம் பொறுடா. ராத்திரியாவது சீக்கிரமா படுத்துடலான்னு பார்த்தா தம்பிக்காரன் பரீட்சைக்கு படிக்க ராத்திரி 11 மணி வரைக்கும் பெட்ரூம குத்தகைக்கு எடுக்கணும். சந்திப்போமா, 2 வார்த்தையாவது பேசுவோமா, பொண்டாட்டியோட பின்னல் நுனியாவது போற போக்குல தான் மேல விசிறாதான் புருஷங்காரன் ஏங்க, இவளுக்கு பெருமை ஒரு பக்கம், பச்சாதாபம் ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம்னு உடம்பு பதற இத்தனையும் மீறி கிடைக்கிறது தாண்டா சொர்க்கம். ஓஹோ, ஆமா, நீ வேணா பாரேன். நீ சர்க்கரையே தொடக்கூடாதுன்னு ஒருத்தட்ட சொல்லு. அப்பதான் அவனுக்கு சாதாரண கமர்கட்டை பார்த்தா கூட சபலம் வரும். இதுவே ஒரு தட்டு நிறைய ஸ்வீட்டை வச்சு புகுந்து வெட்டுடான்னு சொல்லு, ஒரு விண்ணல்லையே அவன் ஆசை அடங்கிடும். இதெல்லாம் எங்க இருந்துப்பா கத்துக்கிட்டீங்க? வேற எங்க? உங்க அம்மாட்ட இருந்துதான்டா. அப்ப குடும்பம் பெருசா இருந்தது. வசதி இருந்தாலும் கூட்டமும் நிறைய. உங்களோட நிறைய பேசணும் பேசணும்னு சொல்லிட்டே இருந்த உங்க அம்மா எங்க? எங்க அப்பா அம்மா காலம் முடிஞ்சு தம்பிங்க அவங்கவங்க கல்யாணமாகி தனியா போறப்போ நீ பிறந்தாச்சு. 1 வருஷம் உன்னை கவனிக்கவே நேரம் சரியா இருந்தது. அதுக்கப்புறம் பேச நேரம் கிடைச்சப்போ அவ இல்ல. ராகவன் இதை சொல்லும்போது கண்களில் நீர் துளிர்த்தது. சூர்யா அப்பாவை சமாதானப்படுத்தும் வகையில் ஏதோ சொல்லத் தொடங்கும் நேரத்தில்தான் கீழ் வீட்டிலிருந்து கௌதமும் மங்களமும் போடும் கூச்சல் கேட்டது. அண்ணா தான் சொல்லிட்டான்ல, ஊரை பார்க்க கிளம்பு. நேத்து மாடி வீட்டுக்காரங்கிட்ட அத்தனை ஜம்பமா பேசுனல்ல, அதே வாயால உங்க அப்பனை போய் கேளு, சொல்றேன். நான் தான் அப்பவே சொல்லிட்டேன்ல, இதுக்கு மேல செய்ய எங்க அப்பாவால முடியாது. வேணுமானா என் படிப்புக்கு ஏத்த வேலையை வாங்கித்தாங்க, சம்பாதிச்சு தரேன். என்ன திமிரா பேசுறா பாத்தியாடா உன் பொண்டாட்டி? இப்பொழுது பிரேமின் குரல் கேட்டது. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இவளுக்கு இவளுக்கு தான் நிறைய படிச்சிருக்கோங்கிற கர்வம்மா. அதான் இப்படிலாம் பேசுறா. சத்தியமா அப்படிலாம் இல்லைங்க. நடுவில் மதுராவின் தீனமான குரல். எதுத்தாடி பேசுற? ஐயோ!
சூர்யாவும் ராகவனும் தங்களை மறந்து பால்கனிக்கு ஓடினார்கள். இதற்குள் கணவனால் எட்டி உதைக்கப்பட்ட மதுரா முன்வாசலில் தான் போட்ட கோலத்தின் மீதே வந்து விழுந்தாள். பெரிய தோட்டத்துடன் கூடிய வீடாதலால் அக்கம் பக்கத்தவர்கள் வேடிக்கை பார்க்கும் அவலம் இல்லை. விழுந்தவள் நெற்றியில் பொங்கிய ரத்தத்தை ஒரு கையால் அமுக்கியபடி நிமிர, மதுரா! பால்கனியில் நின்று கொண்டிருந்த சூர்யா வியப்புடன் கூவினான். இவ்வளவு உனக்கு தெரியுமாடா சூர்யா? தெரியுமாவாது? முதல்ல அவ காயத்துக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் செய்யுங்க, சொல்றேன். சூர்யா 4 கால் பாய்ச்சலில் கீழே ஓடினான். அவனுக்கு சற்றும் சளைக்காத வேகத்தோடு ராகவனும் ஓடினார். இவ்வளவு உனக்கு முன்னாலேயே தெரியுமா? பின்ன ஏன்டா சொல்லவே இல்ல? ராகவன் அவளது நெற்றிக்காயத்துக்கு கட்டு போட்டுக் கொண்டே மகனை வினவினார். நான் இதுவரைக்கும் எதையாவது உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருக்கிறாங்கப்பா. ஒரு தடவை நான் டெல்லி அத்தை வீட்டுக்கு போனப்ப கூட என் கூட ஒரு பொண்ணும் அவ தம்பியும் வந்திருந்தாங்க. அவங்க அப்பா டெல்லி போய் சேர்ற மட்டும் அவங்கள பாத்துக்க வேண்டிய பொறுப்பை என்கிட்ட கொடுத்தாங்கன்னு சொல்லல. டெல்லியில இவ மாமாவோ யாரோ ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாரு. அவரை பார்த்த உடனே சின்னதா ஒரு தேங்க்ஸ வீசிட்டு போயிட்டா. அது ஆச்சே 3-4 வருஷம். எனக்கு இவ பேர் கூட ஞாபகம் இருக்கு. இவளுக்கு தான் என்ன ஞாபகம் இருக்கோ இல்லையோ தெரியலையே. மதுரா தலை குனிந்து உட்கார்ந்திருந்தாள். முதலில் நினைவில்லாவிட்டாலும் அவன் கீழே இறங்கி வந்ததும் சட்டென அந்த முகம் நினைப்புக்கு வந்துவிட்டது. 4 வருடங்களுக்கு முன்பு. அவள் அப்பொழுதுதான் பள்ளி படிப்பை முடித்திருந்த புதுசு. தம்பி ரகு 7வதோ என்னமோ. மாமாக்காரர் வருந்தி வருந்தி அழைத்ததால் இவர்களை மட்டும் அனுப்பி வைத்தார் இவள் தந்தை. மற்றதெல்லாம் ஆனாலும் பொடிசுகள். அம்மாவின் முந்தானையை விட்டு ஒரு அங்குலம் கூட நகர்ந்து பழக்கமில்லாதவர்கள். மேலும் எத்தனை பேருக்குத்தான் டிக்கெட் எடுக்க முடியும்? பணம் வேண்டாமா? இவர்களுக்கான கம்பார்ட்மெண்டில் சூர்யாவை தவிர மற்றவர்கள் எல்லோரும் கலர் கலராய் முண்டாசு கட்டிய பஞ்சாபிக்காரர்கள். அதனால் இவனிடம் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டியதாகிவிட்டது மதுராவின் அப்பாவுக்கு. மதுராவுக்கு இன்றளவும் நன்றாக ஞாபகம் இருக்கிறது. டெல்லி வாசம் முடிந்து மதுராவும் ரகுவும் ஊர் திரும்பியதும் இவர்கள் தந்தை கேட்ட முதல் கேள்வி, அந்த பையன் எப்படி? ஏதோ நம்பி ஒப்படைச்சிட்டனே தவிர அவனும் வாலிப வயசுக்காரன் தானே, ஏதாவது சில்மிஷம் பண்ணாம இருக்கணுமேனு ஒரே கவலையா இருந்தது. இதுதான். சேச்சா, ரொம்ப டீசென்டா இருந்தார். இது மதுராவின் ஒரு பதில். ரகுதான் சூர்யாவை பற்றி ஒரு புராணமே படித்தான். அந்த அங்கிள் நிறைய ஸ்டாம்ப் சேர்த்து வச்சிருக்காருப்பா. கபில் தேவ் கையெழுத்து போட்ட பேட் கூட வச்சிருக்காராம். அப்புறம் நம்ம மெட்ராஸ் வந்தா போன் பண்ண சொல்லி ஒரு போன் நம்பர் கொடுத்திருக்கார். போன் பண்ணா அந்த அங்கிளே நம்மள அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு தினமும் பீச்சு, ஜூ, மியூசியம், கிஷ்கிந்தா, கோல்டன் பீச் எல்லாம் சுத்தி காமிக்கிறேன்னு சொன்னார். சீட்டுக்கட்டுல புது வித்தையெல்லாம் சொல்லி தந்திருக்காரே, செஞ்சு காமிக்கட்டுமா? ஏய், வேர்ட்ஸ் பிளே தெரியுமா? ஜோரா இருக்கும். அங்கிளும் நானும் மேல் பர்த்ல ஏறி படுத்துட்டு அப்புறமா கூட விளையாடிட்டே இருந்தோம், தூக்கம் வர வரைக்கும். நாக்பூர் ஸ்டேஷன்ல வண்டி நின்னப்போ அவர் எனக்கு நிறைய காமிக்ஸ் புக் வாங்கி தந்தாடி. அம்மா கூட ஒரு முறை செல்லமாக கேட்டாள், ஏண்டா டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்திருக்க, டெல்லியில என்னெல்லாம் பார்த்தேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிற. பேச்சுக்கு பேச்சு துணைக்கு வந்து அந்த அங்கிளையே பத்தி பேசிட்டு இருக்கே. அவன் பெரிய மனுஷன் மாதிரி சூழ் கொட்டினான். ஆமா போ, டெல்லியில என்ன இருக்கு? மாமா பசங்க என்ன விளையாட்டு சேர்த்துக்கிற சமயத்துல தமிழ்ல பேசிக்கிறாங்க. என் கூட டூ விட்டுட்டா அவங்களுக்குள்ளேயே ஹிந்தியில பேசிக்கிறாங்க. மதுரா தனக்குள் சிரித்துக் கொள்வாள். எப்பொழுதாவது கண்ணிமைக்கும் பொழுது அந்த இளைஞனின் முகம் மனதுக்குள் நிழலாடும். பாவம், அவர் கூட 1-2 வார்த்தையாவது பேசியிருக்கலாம். அவரும் தான் என்ன பேச வைக்க எத்தனையோ முயற்சி எடுத்துட்டார். என்னமோ பேசிட்டா என் கற்பே பறி போயிடுற மாதிரி இல்ல உட்கார்ந்துருந்தேன். இதற்கு பின் கல்லூரிக்கு போய் மனசு விசாலம் அடைந்த பிறகு இதை நினைத்து அவள் வருந்தியதுண்டு. சூர்யாவும் டெல்லி போய் வந்ததும் ராகவனிடம் இது பற்றி சொல்லி இருக்கிறான். என்ன பொண்ணுப்பாது, நான் அவளை சிரிக்க வைக்கணும்னு அவ தம்பிக்கிட்ட என்னென்னமோ ஜோக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். உதட்ட கடிச்சுக்கிட்டு ஜன்னல் வழியா வெளியில திருப்பின தலைய உள்ள திருப்பவே இல்லையே. நான் நினைக்கிறேன் பிற புருஷனோட பேசினாலே கர்ப்பவதி ஆயிடுவேன்னு அவ அம்மா அவளை பயமுறுத்திருப்பாங்களோ. எப்பொழுதாவது அவனுக்கு போன் வந்தால் அவன் தந்தை சொல்லும் போது வேடிக்கையாக கேட்பது போல கேட்பான். யாரு? சின்ன பையன் வாய்ஸா இருந்ததா? ரகுன்னு சொன்னானா? ராகவன் இவனது கல்யாணத்தை பற்றி பேச்செடுக்கும் போதெல்லாம் கூட கண்களை சிமிட்டியபடி சொல்லுவான். ரயில்ல வந்த பொண்ணை தேடிட்டு இருக்கேன். ஏன்பா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் நான் டெல்லி போறேன். ஒரு தடவை கூட அவளை காணுமே. ஒரு தடவையிலேயே அவளுக்கு டெல்லி அலுத்து போயிருக்குமா என்ன? ராகவன் ஒரு முறை விளையாட்டில்லாமல் நிஜமான அப்பாவிற்கே உரிய ஆதங்கத்தோடு கேட்டார். அந்த பொண்ணோட ஊர் பெரியாவது விசாரிச்சியாடா? பேரு மதுரான்னு அந்த பையன் சொன்னா. ஒரு திருச்சி பக்கத்துல ஏதோ ஒரு கிராமம். ஏன்பா போய் பொண்ணு கேட்க போறீங்களா? அவங்க ஜாதி என்னவோ. ஜாதியை பத்தி நமக்கு என்னடா கவலை? நமக்கு கவலை இல்ல, அவங்க வீட்டுல கவலைப்படலாம்ல. ரயில்ல வரச்சியே தான் தாவணி தலைப்பு கூட என் மேல இடிக்காம ரொம்ப ஆச்சாரமா வந்தாவ. ராகவன் வியந்து போனார்.
அவளா இவள்? நேத்து மதுரான்னு சொன்னப்ப கூட என் மரமண்டையில சூர்யா சொன்ன பேரு இதுன்னு தோணவே இல்லையே. அவர் அவளது தலையில் கட்டு போட்டபடியே கேட்டார். ஊர்ல கொண்டு விடட்டுமாம்மா? அவள் சூர்யாவை ஒரு முறை ஏறிட்டு பார்த்துவிட்டு தலை குனிந்தாள். வேண்டாம். அனாவசியமா எங்க அப்பாவுக்கு தொந்தரவு கொடுக்க விரும்பல. ஏதோ அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் சந்தோஷம் நான் சந்தோஷமா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே நினைச்சிட்டு இருக்கட்டும். உங்களால முடிஞ்சா எனக்கு ஒரு வேலை வாங்கி தாங்க. ரொம்பவும் உதவியா இருக்கும். ராகவன் கண்களை மூடி யோசித்தார். என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தவிர டைப்பு ஷார்ட் ஹேண்ட் தெரியும். அவர் உடனே தனக்கு தெரிந்த மருந்து கம்பெனிக்கு கடிதம் எழுதி தந்தார். பிறகு ஏதோ நினைத்து கொண்டவராக அவளிடம் சொன்னார். நானே உன்னை என் கார்ல அழைச்சிட்டு போய் அந்த கம்பெனி டாக்டர்கிட்ட அறிமுகப்படுத்துறேனே. அப்படியே ஏதாவது ஒரு ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல்ல தங்கிடு. மறுபடி இந்த ராட்சச கும்பலோட சேராத. முதல் தடவையாக மதுரா சிரித்தாள். இந்த கல்யாணத்துக்காக எங்க அப்பா எத்தனையோ 1000 ரூபா செலவு பண்ணியிருக்கார். இப்போ நான் வேலையை தேடிட்டு ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல்ல தங்கினா என் கணவரும் மாமியாரும் உங்க பொண்ணு எவங்கூடவோ ஓடி போயிட்டான்னு ஒரு இது தந்தி கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. எங்க அம்மா ஒரு ஹார்ட் பேஷண்ட். ஓ, வேலை கிடைக்கட்டும். நான் இந்த வீட்ல என்னால எவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியுமோ இருக்கேன். மிஞ்சி மிஞ்சி போனா இவங்களால என்ன செய்ய முடியும்? அடிக்கத்தானே முடியும். சகிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இவங்க மனசு மாறிடாதா? சூர்யா ஜன்னல் வழியே வெட்ட வெளியை பார்த்து கொண்டிருந்தான். கண்களில் ஈர மினுமினுப்பு. கையில் ராகவன் எழுதி தந்த கடிதத்துடன் கிளம்பிய மதுராவிடம் சூர்யா ஒரே ஒரு கேள்வி கேட்டான். ரகு இப்ப என்ன படிக்கிறான்? இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர். அப்பாவோட நிதி நிலைமையில அவனை அத்தனை பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்க முடியாது. ஸ்காலர்ஷிப்ல படிக்கிறான். இப்ப கூட அடிக்கடி உங்களை பத்தி பேசுவான். மறக்கல. நீதான் மறந்துட்டல்ல. அவன் இதை தன் மனதுக்குள் தான் கேட்டுக்கொண்டான். வாய் விட்டு கேட்கவில்லை. ராகவன் சூர்யாவை பார்த்து பெருமூச்செறிந்தார். மெதுவாக அவனது தோளை தட்டி கொடுத்தார். கண்ணா, இந்த விஞ்ஞான யுகத்துல என்னென்னவோ சாகசங்களை பண்ண முடியாது. ஆனாலும் இந்த கல்யாண விஷயம் மட்டும் நம்ம கையில இல்லடா. இதுக்குத்தான் பெரியவங்க சொல்லுவாங்க, ஒருத்தன் பொண்டாட்டியே இன்னொருத்தன் கட்ட முடியாதுன்னு. டேக் இட் ஈஸி. நான் அவ கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறதை விட கொஞ்சம் கூட மனுஷத்தன்மையே இல்லாத ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டிருக்காளேன்னு தான் கவலைப்படுறேன். கொஞ்சம் பொறு, அவனை மனுஷனா மாத்த முடியுதான்னு பார்க்கலாம். ராகவன் எத்தனையோ நம்பிக்கையோடுதான் சொன்னார். முடியவில்லையே. மத்ராவிற்கு வேலை கிடைத்ததும் அவளை பிரேமும் அவன் தாயும் ஓரளவுக்காவது பரிவுடன் நடத்துவார்கள் என்று ராகவன் நினைத்தது பொய்யாய் போயிற்று. முதல் தேதி சம்பளம் வந்ததும் அதை அப்படியே புருஷன் கையில் கொடுத்து விடுவாள் மதுரா. அதற்கு பின் பஸ் சார்ஜுக்கு கூட அவன் கையைத்தான் எதிர்பார்த்து நிற்க வேண்டும். வீட்டில் சமையலை முடித்துவிட்டு அவசர அவசரமாய் ஆபீஸுக்கு ஓடுவாள். மாலையில் வீடு திரும்பியதும் சமைத்த பாத்திரங்களிலிருந்து அத்தனை வேலைகளும் இவள் வரவுக்காக காத்திருக்கும். மங்களம் டிவி பார்த்து கொண்டே இருப்பாள். இரவு 7:30 மணிக்கே கௌதம் சாப்பாடு ரெடியா என்பான். ஒரு முறை அவள் வாசலில் கோலம் போட வந்தபோது சூர்யா ரோஜா செடிக்கு பதியன் போட்டுக் கொண்டிருந்தான். இவளை பார்த்ததுமே அவன் முகம் பூவாய் மலர்ந்தது. குட் மார்னிங். அவள் ஒரு கணம் தயங்கினாள். சுற்றும் முற்றும் பார்த்தபடியே அரை புன்னகையோடு மெல்ல சொன்னாள், குட் மார்னிங். அவள் கோலத்தை போட்டுவிட்டு உள்ளே செல்ல திரும்ப சோஃபாவில் உட்கார்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருந்த பிரேம் தலையை திருப்பாமலேயே அவளது கையை இறுக பற்றினான். ஐயோ விடுங்க, எவனுக்குடி குட் மார்னிங்? மாடி வீட்டுக்காரர் பிள்ளை ஏதோ கால நேரத்துல விஷ் பண்ணினார். பதிலுக்கு நானும் விஷ் பண்ணேன். அது ஒரு தப்பா? மாடி வீட்டுக்காரன் பிள்ளை முத்தம் கொடுப்பான், நீயும் பதிலுக்கு முத்தம் கொடுப்பியோ? சி, என்னங்க பேச்சுது? அவன் அவளை வீசிய வேகத்தில் சுவரில் போய் மோதினாள் அவள். அதே நேரத்தில் இந்த காட்சியை பார்த்தபடி தோட்டத்தில் பிரமை பிடித்தாற் போல் அமர்ந்திருந்த சூர்யா பதறி எழ, கையில் ரோஜா முள் கிழித்து ரத்தம் கசிய அவன் அவர்கள் வீட்டை நோக்கி அடியெடுத்து வைக்கும் முன் மாடியிலிருந்து ராகவன் அழைத்தார். சூர்யா, இங்க வா. அப்பா, இங்க வாடா. அவன் அவசரமாய் மாடிக்கு போக ராகவன் கலங்கிய கண்களுடன் சொல்கிறார். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் குட் மார்னிங் சொன்னது தப்பா? அந்த ஆள் இவளை வேணும்னே டீஸ் பண்றான்பா. நீ குட் மார்னிங் சொன்னதே அவளுக்கு பேட் மார்னிங்கா போயிட்டுது போ. அப்பா. இதுக்கு அடுத்த சில நாட்களில் மதுரா ஒரு மாலை நேரத்தில் தன் வீட்டு புழக்கடையில் தலையை இரு கைகளாலும் பிடித்துக்கொண்டு வாந்தி எடுப்பதும் மங்களம் கத்துவதும் ராகவன் சூர்யா காதுகளில் விழுகிறது. கல்யாணமாய் வந்து 6 மாசம் கூட ஆகல. இப்பதான் வேலைன்னு ஒண்ணு கிடைச்சு மாசம் 2000 ரூபாய கொண்டு வந்து கொடுக்குற. அதுக்குள்ள இது வேற. எத்தனை நாள் ஆகுது? 55. குளிச்சு 30 நாள்ல குளிஞ்சு உப்பெடுக்க முடியலன்னாலாம் ஒருத்தி. அந்த மாதிரி இன்னும் ஒரு வாரத்திலேயே ஹீன்னு அலட்டிப்ப. என்னால வீட்டு வேலை ஒன்னையும் செய்ய முடியாது. இந்த விஷயத்த உன் புருஷன்ட்ட சொல்லு. அதுக்கு முன்னாடி சனியனை கலைச்சிட்டு வாடின்னு சொல்லுவான். என்னது? ஆமா, உனக்குலாம் என்ன வயசாயிடுத்து? பிள்ளைக்கு என்ன அவசரம்?
அன்றிரவே மீண்டும் யுத்தம் ஆரம்பமாயிற்று. நாளைக்கு காலையில ரெடியாரு, நர்சிங் ஹோம் போய் கலைச்சிட்டு வந்துடலாம். இது பிரேம். வேண்டாம் ப்ளீஸ், முதல் குழந்தை, அதை வளர்க்க சிரமம் எதையுமே நான் உங்ககிட்ட காட்டிக்க மாட்டேன். என்னடி அழுது மாயமாலம் பண்ற? என் அனுமதி இல்லாம பெத்துக்கிறது குழந்தைய என் குழந்தைன்னு கூட நான் வெளியில சொல்ல மாட்டேன். யார்கிட்ட வாங்கிட்டு வந்தாலோன்னு சொல்லுவேன். ஐயோ, இந்த வீட்ல என்னைக்குமே என் பேச்சுக்கு எதிர்பேச்சு கிடையாது, கிளம்பு. மறுநாள் முழுவதும் மதுராவை வெளியில் பார்க்கவே முடியவில்லை. இதுபோல எத்தனை முறை? குறைந்தது 3 முறையாவது இருக்கும். 4வது தடவைதான் இதோ இந்த தீபிகா. பிரேமிடம் அடியும் உதையும் பட்டு பட்டு மதுராவின் நெஞ்சும் உடலும் காய்த்து போய்விட்டதென்று ராகவன் சூர்யாவிடம் சொல்வார். ஒரே ஒரு முறை அவளை தனியே சந்திக்க நேர்ந்த போது ராகவன் கேட்டார். ஏம்மா, நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காத. இந்த மனுஷங்கிட்ட ஒவ்வொரு தடவையும் பிள்ளைய வாங்கிட்டு அப்புறம் அதை கலைச்சு கலைச்சு உன் உடம்ப புண்ணாக்கிக்கிறத விட பேசாம குழந்தையே வேண்டாம்னு ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துட. மதுரா அவரை பார்த்து மெல்ல சிரித்தாள். உங்களுக்கு தெரியாது, ஏன் எங்க மாமியார் கூட தெரியாது. என் வயித்துல இப்ப 3 மாச குழந்தை இருக்கு. இத்தனை நாள் மறைச்சிட்டேன், எப்படியும் இனிமே மறைக்க முடியாது. என்னம்மா இது விபரீத விளையாட்டு? அவன் சுபாவம் தெரிஞ்சுதான் சுமக்கிறேன். பிரசவத்தை சாக்கு வச்சுக்கிட்டு ஊருக்கு போறவ திரும்பி வர போறதில்ல. மதுரா, தப்பா எதுவும் நினைக்காதீங்க. நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன். இவர்கிட்ட இருந்து எனக்கு விடுதலை வேணும்னு கேஸ் போட போறேன். குழந்தை இருந்தா கேஸ் ரொம்ப சிக்கலாயிடுமா. குழந்தைய அது வளர்ற வரைக்கும் தான் உங்ககிட்ட ஒப்படைச்சு வைப்பாங்க. அப்புறம் அது பெத்தவனுக்கு தான் சொந்தம்னு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிட்டா பெத்தவனே யாரு? நான் இல்லைன்னு சொல்லணும். மதுரா, நான் எதுக்கும் துணிஞ்சிட்டேன். குழந்தைய குடுன்னு கேட்டு அவங்களுக்கு உரிமை இல்லை. அப்படியும் மிஞ்சி போச்சுன்னா இந்த குழந்தைக்கு அப்பா மிஸ்டர் பிரேம் இல்லைன்னு அடிச்சு சொல்லிடுவேன். உண்மையிலேயே பிரேமும் மங்களமும் மதுரா கருவிற்றிருந்த விஷயம் தெரிந்ததும் அதிர்ந்துதான் போனார்கள். ஏண்டி இது அப்பவே சொல்லல? அவசியம் இல்லைன்னு தான் சொல்லல. சுமக்கிறவன் நான். என் வயித்துல குழந்தை வளர்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சா போதும்னு தான் சும்மா இருந்துட்டேன். பாருடா பாருடா, என்ன ஒரு திமிர் இருந்தா இப்படி அவ பேசுவா? நீயும் கேட்டுக்கிட்டு இருக்கிய, வெக்கமா இல்ல? ஏய், இந்த குழந்தைய பெத்துட்டா அதை வளர்க்குற பொறுப்பு என்னோடது இல்ல, என் குழந்தைய என்னோடது இல்லைன்னு 4 பேர் அறிய சொல்லுவேன். இனி நீ இன்ஷியலை கூட தரமாட்டேன். சாரி மிஸ்டர் பிரேம். இதுக்கெல்லாம் இனிமே கலங்கி எழ நான் ஒன்னும் பழைய மதுரா இல்ல. கொஞ்ச நேரம் முன்னால சொன்னதையே வெளியில தாராளமா சொல்லுங்க. அதனால வெக்கப்பட போறவன் நான் இல்ல. கோர்ட்ல வேணும்னாலும் வந்து சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது நிஜமாவே உங்க குழந்தை இல்ல. ஐயையோ, என்னடா சொல்றா இவ? மங்களம் அலற அவளை அடிக்க பாய்ந்து வந்தவனை எங்கிருந்தோ அப்பொழுதுதான் வீட்டுக்குள் நுழைந்த சூர்யா தன் வலுவான கரத்தினால் தடுத்தான். ஓ, நீதான் என் பொண்டாட்டிக்கு காப்பதானம் செஞ்சவனோ? பிரேமின் கேள்வி சூர்யாவை அதிரச் செய்தது. என்னடா சொன்ன? கொதித்து போய்விட்டான் சூர்யா. மதுரா தான் அவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறாள். தயவு பண்ணி இங்கிருந்து போயிடுங்க. அவருக்கு கோபத்துல இப்படித்தான் அப்பப்ப புத்தி புரண்டு போயிடும். என்ன பைத்தியங்கிறியாடி? அவன் மதுராவின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். இல்ல, மிருகம்னு சொல்றேன். மிருகத்துக்கு கூட பாசம் தெரியும், நன்றி இருக்கும். உங்களுக்கு அது கூட இல்லையே. திடீரென கௌதம் சூர்யாவின் பக்கம் பாய்ந்தான். எங்க வீட்டு சண்டையில தலையிட நீ யாருடா? கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்துறத பார்த்துட்டு சும்மா போற அளவுக்கு என் மனசு கல்லாயிடல. ஆமா, அவர் மனசு பஞ்சு மெத்த. அதான் இவ புரண்டுட்டு வந்திருக்கா. இங்க பாருடி, இன்னைக்கே ஒரு தந்தி அடிக்க போறேன் உங்க அப்பனுக்கு, உடனே வர சொல்லி. எதுக்கு? எங்க ஊருக்கு போக எனக்கு தெரியும். அப்ப கிளம்பு. எப்ப கிளம்பணுமோ அப்பதான் கிளம்புவேன். அதுக்கு முன்னால இத்தனை வருஷமா நான் உங்ககிட்ட கொடுத்த சம்பளத்துல இருந்து, எங்க வீட்டுல எனக்கு சீரா கொடுத்த வெள்ளி குத்து விளக்குல இருந்து மணப்பலகை வரைக்கும் அத்தனையும் என்கிட்ட ஒப்படைங்க போறேன். அன்றிரவு சூர்யாவும் ராகவனும் மதுராவின் திடீர் துணிச்சலை நினைத்து வியந்து போனார்கள். மறுநாள் மதுரா ஆபீஸுக்கு கிளம்பிவிட்ட பின் அப்பாவியான அவளது அப்பாவும் என்ஜினியரிங் படிக்கும் அவளது தம்பியும் எதேச்சையாக வந்து சேர மங்களமும் கௌதமும் அவர்களை ஒரு பிடி பிடிக்கிறார்கள். நல்ல குடும்பம் நல்ல குடும்பம்னு சொல்லி தரகர் ஒருத்திய எங்க தலையில கட்டிட்டான். நாங்க எல்லாரும் வயிற்றுக்கு இல்லைனாலும் ஒரு ஈர துணியை வயிற்றுல சுத்திக்கிட்டு கம்முன்னு படுப்போம். உங்க பொண்ணு என்னடானா எவங்கிட்டயோ போய் வயிற்றுல வாங்கிட்டு வந்து நிக்கிறா. அம்மா, அது மட்டும் இல்ல ஓய், இந்த அவமானத்தை கோர்ட் படி ஏறி சொல்ல சொன்னாலும் சொல்லுவாளாம். அவளுக்கு என்ன ஒரு நெஞ்செழுத்தம் இருந்தா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவா? கல்யாணமாயி இத்தனை நாளா ஒரு நாள் கிழமைக்கு கூட பிறந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு அழிச்சாட்டியம் செஞ்சதெல்லாம் இப்படி ஒரு தொடர்பை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தானே தெரியாம போயிடுச்சே. மதுராவின் தம்பி பிரமித்து நின்றான். அப்பாவோ முகமெங்கும் முத்து முத்தாய் வியர்க்க ஆத்திரத்தில் உடல் அதிர நிற்கிறார். எங்க அவ? யாருக்கு தெரியும்? ஆபீஸுக்கு போறேன்னு சொல்றா. அவ ஆபீஸுக்கு தான் போறாளோ இல்ல வேற எங்கேயாவது தான் போறாளோ?
யாரோ இவளை சம்பளம் கொண்டு வந்தாத்தான் வீட்டு வாசப்படி மிதிக்கலான்னு கண்டிஷன் போட்டா மாதிரி உடம்ப வித்து கொண்டு வர பணம் யாருக்கு வேணும் சுவாமி? அந்த மனிதர் சட்டென வெளியே வந்துவிட ராகவன் மாடி பால்கனியிலிருந்து கையை தட்டினார். நான் இந்த வீட்டு சொந்தக்காரன். ஒரு நிமிஷம் சார், மேல வந்துட்டு போகணும். எதுக்கு? மனிதர் இன்னமும் பதட்டத்திலிருந்து விடுபடவில்லை என்பது தெரிந்தது. சின்ன சூட்கேஸை தூக்கி கொண்டு அவரது நிழலாய் தொடர்ந்த பிள்ளையின் முகத்திலும் பதற்றம். சூட்கேஸின் ஒரு பக்க பூட்டு வரும் வழியில் பிரிந்து விட்டது போல. பல்லில்லா கிழவனின் கோணல் சிரிப்பு மாதிரி. இந்த இக்கட்டான நேரத்திலும் ராகவனின் மனதுக்குள் அந்த சூட்கேஸின் வாய்ப்பிழப்பு சிரிப்பை உண்டு பண்ணியது. ஒரு நிமிஷம் வந்துட்டு போங்க சார், ப்ளீஸ். தேங்க்ஸ். நாங்க இப்பவே ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அப்பாவுக்கு ஒரு படி மேலேயே மகன் பிடிவாதமாய் பதிலளித்தான். தம்பி, உன் பேர் என்ன? ரகுராமன். டெல்லிக்கு நீயும் உங்க அக்காவும் போனப்போ சூர்யான்னு ஒரு பிருகஸ்பதிய நம்பி உங்க அப்பா உங்க 2 பேரையும் அனுப்பினாரே, ஞாபகம் இருக்கா? இளைஞனின் முகத்தில் கோடி சூரிய பிரகாசம். சார், நீங்க அந்த பிருகஸ்பதியோட அப்பங்காரன் தானா? இப்பவாது உன் அப்பா அழைச்சிட்டு மேல வரியா? அப்பா, நான் சொல்வேன்ல. பையன் அதற்கு மேல் காத்திருக்கவில்லை. சூட்கேஸின் கனத்தையும் பொருட்படுத்தாமல் அரைக்க அரைக்க இறைக்க மாடி ஏறி வருகிறான். பெரியவருக்கு வேறு வழி இல்லை. மகனை பின்தொடர்ந்தார். ராகவன் முதலில் அந்த இளைஞனின் கையில் இருந்த பெட்டியை வாங்கி ஒரு பக்கமாய் வைத்தார். பெரியவரை பார்த்து இரு கைகளையும் குவித்தார். உங்களை போன்ற பெரிய மனுஷங்க கால் படுறதுக்கு என் வீடு கொடுத்து வச்சிருக்கணும். பெரிய மனுஷனா? நானா? புழுவை விட கேவலமாயிட்ட. செத்த நேரத்துக்கு முன்னால இருந்து அவர் பொல பொலவென அழுதே விட்டார். இங்க கொஞ்சம் நான் சொல்றதையும் நீங்க காது கொடுத்து கேட்கணும். நானும் இதோ இந்த இந்த மாடியில தான் இருக்கேன். கீழே நடக்கிறது முழுக்க எனக்கு தெரியும். ஒரு வார்த்தையில சொல்ல போனா உங்க பொண்ணை கோவில்ல வச்சு கும்பிடணும். உண்மையிலேயே அவளை பெற நீங்க தபஸ் பண்ணிருக்கணும் சார். வந்த மனிதர் ஒன்றும் புரியாதவராய் மிரள மிரள விழித்தார். நான் ஒரு மடையன். வந்தவங்கள பல் தேய்ச்சாச்சா காஃபி குடிச்சாச்சான்னு கேட்காம, பல்லெல்லாம் ஸ்டேஷன்லயே தேய்ச்சாச்சு. அப்ப காஃபி கொண்டு வரேன். அம்பி, காஃபி குடிப்பல்ல? அதை தவிர வேற எதுவும் குடிக்க எங்க அப்பா அனுப்புற பணம் போதாது சார். ராகவன் நின்று அவனை பார்த்து புன்னகைத்தார். வெரி குட். இப்படித்தான் எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். உனக்கு ஸ்ட்ராங் காஃபியா? எஸ். அப்பாவுக்கும் ஸ்ட்ராங். ஏன்னா சக்கரை இல்லாம. ஏன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட் போல இருக்கே. பெரியவர் முகத்தில் மெல்லிய புன்னகை. சார், சொன்னா கோச்சுக்க கூடாது. இந்த கால நேரத்துல இன்னும் வெயில் உச்சிக்கே வரல. அதுக்குள்ள வியர்வை வெள்ளமா பெருகிறது. கை ரெண்டும் தவிழ்காரருக்கு உதற மாதிரி உதறது. எல்லாத்துக்கும் மேல வேஷ்டிய டப்பா கட்டிருக்கீங்களா? ஆடு சதையில பச்சை நரம்பெல்லாம் பந்து பந்தா சுருட்டிக்கிட்டு இருக்கு. சாதாரணமா தினமும் ஊசி போட்டுக்கிறவங்களுக்கு தான் அப்படி ஆகும். நிச்சயமா நீங்க ஊசி எல்லாம் போட்டிருக்க மாட்டீங்க. ஹெட் மாஸ்டர் சம்பளத்துல தையல் ஊசி வாங்குறதே பெரிய விஷயம். அத்தனை செலவுலயும் நீங்க ஊசி போட்டுக்கிறீங்கன்னா அது இன்சுலினா தான் இருக்கணும். ஆமா. நீங்களே போட்டுக்கிறீங்களா? அத்தனைக்கு ஏது தைரியம்? கம்பவுண்டர் தான் போடுறார். டயபெட்டிஸ் ஒன்றும் பெரிய வியாதி இல்லை சார். அத நாம ஒரு கட்டுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற வரைக்கும் நாம தான் அதுக்கு ராஜா. கொஞ்சம் நாக்க அலைய விட்டுட்டோமோ, அப்புறம் அது நமக்கு ராஜாவாயிடும். நீங்க கவலையே படாதீங்க. என்கிட்ட வந்தாச்சுல்ல, உடம்பு மனசு எல்லாத்துக்கும் தரோவா செக் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிடுறேன். ராகவன் கீழ் வீட்டுக்கு பிரேம் மதுரா வந்த நாளிலிருந்து அன்று காலை வரையில் நடந்த விவரத்தை சொல்ல, பெரியவர் பார்க்கத்தான் பெரியவராக இருந்தாரே தவிர ரொம்பவும் இளகின மனசு. மேல் துண்டால் கண்களை உற்றியபடியே கேட்டார். என் குழந்தை இத்தனை கஷ்டப்படுறாளா? இதெல்லாம் எனக்கு ஏன் அவ எழுதல? அனாவசியமா உங்களையும் கலங்கடிக்க வேண்டாமேன் தான். இப்ப அவ என்ன பண்ண போறா? தான் நகை பண்டம் பாத்திரம் எல்லாத்தையும் திருப்பி தர சொல்றா. அத்தனையும் வாங்கி என் வீட்டுல போட்டுட்டு பிரசவத்துக்கு ஊருக்கு போறதா சொல்றா. இவங்க தரமாட்டேன்னு சொன்னா கேஸ் போட போறா. டைவர்ஸ் கிடைச்சாலும் குழந்தைய யார் வளர்க்கறதுங்கிற பிரச்சனை வரும். வீம்புக்காவது உங்க மாப்பிள்ள குழந்தைய தாங்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லுவான். அதுக்காகத்தான் அவ தலைக்கு மேல வெள்ளம் போயாச்சு, இனிமே ஜான் போனா என்ன முழம் போனா என்னன்னு துணிஞ்சிட்டு, குழந்தையோட அப்பா நீ இல்லைன்னு நான் எங்க வந்து சொல்லனாலும் சொல்றேன். இப்ப நான் என்ன செய்வேன்னு கேக்குறா. ராம ராம ராமன் எதுக்காக கூப்பிடுறீங்க? அவன் அசோகவனத்துல தன்னையே நினைச்சு ஊருகின சீதையே அக்னி பிரவேசம் செய்ய சொன்னவன் தானே. அதுக்கு பதிலா சீதையோட பேரை சொல்லுங்க. அன்று முழுக்க அவர்களுக்கு குளியல் சாப்பாடு எல்லாம் மாடியில்தான். சூர்யாவை கண்டதும் ஓடி போய் கட்டி கொண்டான் ரகு. மதுரா ஆபீஸில் இருந்து வந்ததும் ரகு போய் அவளை மாடிக்கு அழைத்து வர, நீ இருடி, அந்த கிழவன் என்ன தேடி என் வீட்டுக்கு வரட்டும். இப்படி பிரேம் கத்த, பாத்தியாடா பாத்தியா, நீ சொல்ல சொல்ல கேட்காம ஓடுறா பாத்தியா? மங்களம் அலற, அடுத்த அடி எடுத்து வச்சா இங்க கொலை விழும். கௌதம் மதுராவின் மணிக்கட்டை இறுக பிடிக்க
ரகு தானும் ஒரு ஆண் பிள்ளைதான் என்பதை நிரூபிக்க கௌதம் கையில் தானும் புறங்கையினால் ஓங்கி ஒரு தட்டு தட்டினான். தாலி கட்டின அயோக்கியன் அங்க உட்கார்ந்த இடத்தை விட்டு அசையாம கத்துறான். நீ யாருடா எங்க அக்கா கைய பிடிக்க? அன்று வெளியே வந்தவள் தான் மதுரா. அப்போதே அவளுக்கு 7 மாதம். அவள் அப்பாவிடம் தீர்மானமாக சொன்னாள், இனிமே நான் இங்க வரப்போறதில்ல, வந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள நுழைய போறதில்ல. என்னோட நகை பண்டம் பாத்திரம் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. நாளைக்கு என் குழந்தைய படிக்க வச்சு ஆளாக்க அந்த பொருள் எல்லாம் உபயோகப்படும். டைவர்ஸுக்காக அப்படி ஒரு பொய்ய சொல்ல போறியா குழந்தை? வேற வழி இல்ல. நான் அந்த பொய்ய சொல்றதுனால நம்ம குடும்பம், மானம், தங்கைகளோட எதிர்காலம் எல்லாமே வீணாயிடும். நீங்க கவலைப்பட்டா இப்பவே டாக்டர் சார கேட்டு ஏதாவது விஷத்தை வாங்கி சாப்பிட்டுடுறேன். என் கையால எதை கொடுத்தாலும் ஏற்பது இகழ்ச்சிங்கிற மாதிரி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவியே, இப்ப இது மட்டும் வேணுமாக்கும், நான் தரமாட்டேன். ராகவன் சிறு குழந்தை மாதிரி முறுக்கி கொண்டவர் மதுராவின் தந்தையிடம் சொல்கிறார். சார், உங்களோட மத்த பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆகணும். உங்க மானம் கப்பலேறாம இருக்கணும். அவ்வளவுதானே. எல்லாம் தன்னால நடக்கும். என்கிட்ட பொறுப்பை விட்டுட்டு மதுராவை பிரசவத்துக்கு ஊருக்கு அழைச்சிட்டு போங்க. ஏற்கனவே அவ பலகீனமா இருக்கா. வீட்டுல கூட இத பத்தி இப்ப சொல்ல வேண்டாம். எனக்கு என்னவோ விஷயம் கோர்ட்டுக்கே போகாம தீந்துடும் தான் தோன்றது. எப்படி? எப்படியோ குரலி சொல்றது. ராகவன் புன்னகைத்தார். அன்று அவள் பிறந்த வீட்டுக்கு போவதாக மாமியாரிடம் கூட சொல்லிக் கொள்ளாமல் தான் சென்றாள். மறுநாள் காலையில் தான் பிரேமிற்கே விஷயம் தெரியும். வீட்டு வாசலில் வந்து நின்று மாடியை பார்த்து கத்தினான். கீழே இறங்கி வாடி. சூர்யா தான் பால்கனியில் நின்றபடி அவனுக்கு பதில் குரல் கொடுத்தான். அவ நேத்தே அவங்க அப்பாவோட ஊருக்கு கிளம்பி போயாச்சுடா. யார கேட்டுட்டு போனா அவ? மிருகங்கள் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போற அளவுக்கு அவ பைத்தியம் இல்ல. யூ பிளடி. எனக்கும் அவளுக்கும் இருக்கிற உனக்கும் அவளுக்கும் இருக்கிற கள்ளக்காதல உன் ஆபீஸ்ல வந்து சொல்றேன் பாரு. என்னைக்கு எங்க ஆபீஸ்க்கு வரேன்னு சொல்லு, நான் ஸ்வீட் வாங்கிட்டு போகணும். இல்லன்னா எங்க ஆபீஸ்ல என்ன அல்பமா நினைச்சுப்பாங்க. சூர்யா விஷமமாய் பதில் சொல்லி கொண்டிருக்கும் போதே ராகவன் மகனை ரகசியமாய் அழைத்தார். அவனோட அதிகமா பேச்சு வச்சுக்காத சூர்யா. இன்னும் கொஞ்ச நாளைக்காவது உயிரோட இருக்கட்டும். சூர்யா திடுக்கிட்டான். என்ன சொல்றீங்க? ஏற்கனவே நிறைய குடிக்கிறவன். மதுரா சம்பாதிச்சு தந்த பணத்தை எல்லாம் குடிச்சே தீர்த்திருக்கான்னு நினைக்கிறேன். 10 நாள் முந்தி வயித்த வலிக்கிறதுன்னு டாக்டர் கிருபா சங்கர்ட்ட போயிருக்கான். லிவர் ரொம்ப வீங்கி இருக்கு, குடிப்பியான்னு அவர் கேட்டிருக்காரு. ஏதோ கொஞ்சம் அப்பப்போன்னு பொய் சொல்லியிருக்கான். பேச்சு வாக்கும் எங்க இருக்கன்னு டாக்டர் கேட்டதுக்கு நம்ம வீட்டு அட்ரஸ சொல்லியிருக்கான். அடா, அது டாக்டர் ராகவன் வீடு இல்லையான்னு இவர் கேட்க போக, அவன் என்ன பத்தியும் உன்னை பத்தியும் கண்டதையும் சொல்ல. கண்டதையும்னா அதான் இப்ப செத்த முந்தி சொன்னானே அதே வார்த்தை. என் பொண்டாட்டியை தான் டாக்டர் பிள்ளை வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த வெக்க கேட்டா மறக்கத்தான் குடிக்கிறேன்னா. ஐயையோ, என்னப்பா இது? என்னப்பா? கிருபா சங்கர் அவனை அனுப்புன கையோட எனக்கு போன் பண்ணி என்னங்க இதெல்லாம்னு கேட்டாரு. நான் பளிச்சுன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு குடிகாரனுக்கு வாழ்க்கப்பட்ட தேவதை கூடிய சீக்கிரம் என் மருமகளா போறான்னு சொன்னேன். அதெல்லாம் கிருபா புத்திசாலி, சட்டுன்னு புரிஞ்சுப்ப. அப்பதான் சொன்னார். ஆளை டெஸ்ட் பண்ணி பார்த்தா உடம்புல ரத்தத்துக்கு பதிலா ஆல்கஹால் தான் ஓடுதோன்னு சந்தேகமா இருக்கு. லிவர் ரொம்ப வீங்கிருக்கு. யூரின் ஆரஞ்சு கலர்ல போறதுன்னா. கொஞ்ச நாளைக்கு பாட்டில் பக்கம் போகாம ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல படு. இப்படியே விட்டா அவன் கழுத்துல விழற தூக்கு கயிறுக்கு சொமோன்னு சொல்லி பார்த்தேன். மருந்து எழுதி கொடுத்தேன். ஆனா நான் சொன்னபடி கேட்டானான்னு தான் தெரியலன்னு சொன்னார். என்னப்பா இது ரொம்ப சாதாரணமா இதை சொல்றீங்க? இருக்கட்டும்பா, கலியுகத்துல நாமும் தான் நரகாசுர வதத்தை பார்ப்போமே. சூர்யா சீறினான். இத சொல்ல வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட் சாகிறத சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கிறதாவது. மெடிக்கல் கிட்ட எடுத்துட்டு வாங்க, கீழே போய் பார்க்கலாம். ராகவன் ஒரு கணம் இமைக்காமல் மகனையே பார்த்தார். என்ன இருந்தாலும் என் பிள்ளை தங்கம் தான். நானே கிளம்பிட்டு தான் இருக்கேன். நீ என்ன சொல்றன்னு பார்க்கத்தான் விளையாட்டா? எதுல விளையாடுறதுனே இல்லையாப்பா? அவர்கள் இருவரும் கீழ் வீட்டிற்குள் நுழையும் போதே புழக்கடையில் பிரேம் வாந்தி எடுக்கும் சத்தம் கேட்டது. மங்களம் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு மகனை தேடி ஓடினாள். எங்க வந்தீங்க? கௌதம் கையில் இருந்த புத்தகத்தை விட்டெறிந்து விட்டு எழுந்து வந்தான். இதற்குள் மங்களத்தின் கைத்தாங்கலில் பிரேம் உள்ளே வர ராகவன் குரலில் நட்பை குழைத்து கொண்டு அவனிடம் சொல்கிறார். டாக்டர் கிருபா சங்கர் எல்லாத்தையும் சொன்னார்ப்பா. நீ ட்ரீட்மெண்ட்டுக்கே போலன்னு நினைக்கிறேன். அதான் நான் இருக்கேனா செத்துட்டேனான்னு பாத்துட்டு வர சொன்னாரா? உன் கோவத்தெல்லாம் அப்புறமா வச்சுக்க. இப்பவே நீ ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்றதுதான் நல்லது. ஐயையோ, என் பிள்ளைக்கு என்ன? மங்களம் அழ. அது வந்துமா. ராகவன் தயங்கியபடி விவரிக்க தொடங்க பிரேம் வயிற்றை ஒரு கையால் பிடித்து கொண்டே கத்தினான். எல்லாம் எனக்கு தெரியும்டா. என் பொண்டாட்டி மூலமாவே எனக்கு சோத்துல கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை கலந்து குடுத்துட்டு இப்ப குடிச்சு குடல் வீங்கி போச்சுன்னு கதைக்கிறீங்களா? நான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன்.
ஒண்ணு மட்டும் நினைப்புல வச்சுக்கங்க. என்னதான் மதுராவுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து மறுவாழ்வு கொடுத்தாலும், என்னோட ஒரு வார்த்தை அவ வாழ்க்கையே அழிச்சிடும். நான் போனாலும் பழி வாங்காம இருக்க மாட்டேன். பார்த்துக்கிட்டே இருங்க. என்ன நினைச்சு நினைச்சு கதறி கதறியே அவ சாகப் போறா அவ. பேசும்போதே மூச்சு வாங்குகிறது அவனுக்கு. மதுராவுக்கு பெண் குழந்தை பிறந்து 20 நாட்கள் ஆகியிருக்குமா? அவ்வளவுதான் இருக்கும். அதற்குள் பிரேம் இறந்து விட்ட செய்தி வந்துவிட்டது. போவதா வேண்டாமா? பெற்றவருக்கும் மகளுக்கும் ஒரே குழப்பம். உடலை தகனம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முறை வந்து எட்டி பார்த்து விடவும். ராகவன் தான் மதுராவுக்கு தந்தி அடித்திருந்தார். 20 நாளை குழந்தையை எடுத்துக்கொண்டு மதுரா அப்பாவுடன் வந்தாள். குழந்தையை மாடியிலேயே வைத்துக் கொண்டார் ராகவன். இதற்குள் கௌதமும் மங்களமும் இது கொலையோ என்கிற சந்தேகம் இருக்கிறது என்கிற புரளியை கிளப்பி பிரேமின் உடலை பிரேத பரிசோதனைக்கு போலீஸ் அனுப்பி கடைசியில் இது அபரிதமான குடியினால் வந்த சாவுதான் என டாக்டர்கள் அறிவித்து மதுரா வீட்டுக்குள் நுழைந்த போது மங்களம் தன் உறவினர்களிடமெல்லாம் பாடலா சொல்லிக் கொண்டு அழுதாள். அவன் செத்ததே இந்த பாவியலாம் தாண்டி. அவளுக்கு இன்னொரு புருஷன் கிடைப்பான். எனக்கு போன பிள்ளை வருமா? அவன் குடிக்கிறாங்கிறதே எனக்கு தெரியாது. ராத்திரி ஏதோ பாட்டில் எடுத்து வாயில கவுத்துட்டு கிடப்பான். என்னடான்னு வயிற்று வலிக்கு மருந்துன்னு சொல்லி சொல்லியே மாத்திட்டான். மதுராவை கண்டதும் அரக்க பறக்க எழுந்து ஓடி வந்து அவளை கட்டிக்கொண்டு அழுதாள் மங்களம். மதுரா கல்லாய் அமர்ந்திருந்தாள். பிரேமின் உடலை எடுக்கும் வரையில் அதற்கு பின் ஒருத்தரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் கிளம்பிவிட்டாள். மங்களம் துக்கம் விசாரிக்க வந்தவர்களிடமெல்லாம் இது பற்றி சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தாள். ஆனால் பிரேம் இறந்து 2-3 மாதங்களுக்கு பிறகுதான் குடும்பத்தின் பயங்கர சூழ்நிலையே மங்களத்துக்கு புரிந்தது. பிரேம் தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் குடித்தே தீர்த்திருக்கிறான். போதா குறைக்கு கேடான பெண்கள் சகவாசம் வேறு. மதுராவின் சம்பளத்தில்தான் அவ்வப்பொழுது பால், மளிகை முதலியன. பல மாதங்களாக வீட்டு வாடகை கொடுக்கப்படவே இல்லை. ராகவனும் மதுராவுக்காகவே அது பற்றி எதுவும் கேட்கவே இல்லை. இது பற்றி மதுரா கணவனிடம் கேட்கும் போதெல்லாம் அடி உதையைத்தான் கண்டிருக்கிறாள். மங்களத்துக்கு குடும்ப செலவுகளை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவள்தான் சமையலறை பக்கம் வருவதே இல்லையே. பணம் போதாத சமயங்களில் மதுரா ஓவர் டைம் செய்துவிட்டு வந்தால் எவன் கூட சுத்திட்டு வராப்ல இப்படி திட்டத்தான் தெரியும். பிரேம் தன் சம்பளத்தில் மட்டுமல்லாது தனது சிநேகிதர்களிடமும் கடன் வாங்கியிருந்ததெல்லாம் செத்த பிறகுதானே தெரிய வந்தது. அலுவலகத்திலிருந்து அவனுக்கு சேர வேண்டிய பிடிப்பு தொகை வந்தபோது கடன் அடைக்கவே சரியாக இருந்தது. அப்பொழுதுதான் மங்களத்துக்கு இளைய மகன் கௌதம் வேலைக்கு போகாமல் தீவட்டி தடியனாக வீட்டிலேயே சுற்றுவது கண்களில் பட்டது. அவனிடம் கத்தினாள். ஒரு வேலைக்கும் போகாம சோறு போடுனா சோறு எங்க இருந்து வரும்? இந்தா சும்மா கத்தாத. இந்த காலத்துல வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பு. மளிகை சாமான் வாங்க பணம் இல்லைன்னா ஏதாவது நகை நட்ட குடு, வித்து பணம் வாங்கிட்டு வரேன். என்கிட்ட என்ன நகடா இருக்கு? பெரியவன் தான் பொண்டாட்டியோட நகைங்க எல்லாத்தையும் என்ன பண்ணான்னே தெரியல. அப்போ அவளையாவது போய் கூட்டிட்டு வா, வேலைக்கு போய் சம்பாதிச்சு போட்டோம். அவதான் அவனோட 10 நாள் சடங்கு கூட இருக்க மாட்டேன்னு போயிட்டாளே. வா 2 பேருமா போய் ஏதாவது சொல்லி அவளை கூட்டிட்டு வர பாப்போம். மங்களம் குழந்தைக்கு 15 ரூபாயில் ஒரு சட்டையும் சின்னதாய் ஒரு சர்க்கரை பொட்டலத்தையும் வாங்கி கொண்டு மகனுடன் மதுராவின் பிறந்த ஊருக்கு சென்றாள். 1000 தான் நமக்குள்ள இருந்தாலும் தண்ணி அடிச்சு தண்ணி விலகுமா சொல்லு? கண்ணுக்கு கண்ணா வளர்த்து புள்ளதான் போயிட்டான். பேத்தியவாது பார்த்துட்டு. நான் தான் அப்பவே சொல்லிட்டனே, இது உங்க பேத்தி இல்ல. போதும்டி, இப்படி சொல்லி அவன் வயிற்றுச்சில குட்டிக்கிட்டது போதும். நீ சொன்னாப்லாம் ஆச்சா? இவதான் அச்சு அவதாரம். எங்க மாமியார் ஜாடையாவே இருக்காளே, எனக்கு தெரியாதா? சரி, இப்ப எதுக்கு வந்தீங்க? நல்லா கேட்டப்போ. ஒரு கேள்வி. உன்னையும் குழந்தையும் ஒரு நல்ல நாள் பார்த்து அழைச்சிட்டு போகத்தான். இத பாரு, என் தங்கம், என் ராசாத்தி, என் மகன் போனதுக்காக எங்க நீ பாட்டுக்கு பொட்டை எடுத்து பூ எடுத்து வெள்ளப்புடவை கட்டிட்டு இருக்க போறியோ? அந்த கண்ணால அந்த கன்றாவி காட்சியை எப்படிடாப்பா பாக்குறதுன்னு சொல்லிட்டே வந்தேன். நல்ல வேலை அந்த மாதிரி அலங்கோலம் எதுவும் பண்ணிக்கல. நீ இப்போ இப்படியே இருமா. அப்பதான் எனக்கும் கொஞ்சம் தெம்பா இருக்கும். மார்கழி பொறுக்கிறதுக்குள்ள உன்னையும் குழந்தையும் அழைச்சிட்டு போயிடலான்னு பாக்குறேன். நீ எப்பவும் போல வேலைக்கு போ. பேத்தி நான் பாத்துக்கிறேன். கௌதம் இத்தனைக்கும் அதிகம் பேசாமல் குனிந்த தலை நிமிராமல் கிழங்கு மாதிரி உட்கார்ந்திருந்தான். இதற்குள் மதுராவின் தாய் சம்மந்தி அம்மாளுக்கும் கௌதமுக்கும் காஃபியை கொண்டு வந்து வைத்துவிட்டு மௌனமாய் உள்ளே போனாள். இருக்கட்டுமே, நேரங்கிட்ட நேரத்துல காஃபி என்னத்துக்கு? மங்களம் ஏதோ சொல்லிக் கொண்டே இருக்கையில் மதுரா காலை பூஜையில் இருந்த தன் தந்தையை கூப்பிட்டாள். அப்பா ஒரு நிமிஷம். என்னம்மா? அவர் சிவப்பழமாக வெளியே வந்தார். இவங்க என்னமோ கேக்குறாங்க, கொஞ்சம் பதில் சொல்லிட்டு உங்க வேலையை கவனிங்களேன். என்ன என்பது போல புருவத்தை உயர்த்துகிறார் பெற்றவர். ஒன்னும் இல்ல, குழந்தையும் மதுராவையும் அழைச்சிட்டு போக நீங்களே ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லிட்டீங்கன்னா. மங்களத்துக்கு உள்ளூரை எதுவோ உறுத்தாமல் இல்லை.
தை மாசம் 2வது புதன்கிழமை முகூர்த்த நாள். அவ்ளோ தள்ளி போகணுமா என்ன? இந்த கார்த்திகையிலேயே? என்ன பண்றதுமா? அப்பத்தான் 2 பேர் நட்சத்திரத்துக்கும் பொருந்தாது. அதுவும் சரிதான். புறப்படுற நேரம், தாய், குழந்தை 2 பேருக்குமே சரியா இருக்கணும்ல. நீங்க தப்பா அர்த்தம் பண்ணிட்டு இருக்காப்ல இருக்கு. நான் சொல்றது மதுராவுக்கும் டாக்டர் ராகவனோட பிள்ளை சூர்யாவுக்கும் கல்யாணம் குறிச்சிருக்கிற நாள். வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாமலே என் பொண்ண ஒரு விதவையா வீட்ல உட்காத்தி வச்சுக்க நான் விரும்பல. ஐயோ! நம்ம வழக்கத்துல இல்லாத வழக்கமா? என்னது இது? மங்களம் பெரிதாய் கத்தத் தொடங்கினாள். உங்க கருத்த வரவேற்கிறேன் சார். அம்மா ஒரு பழங்காலத்து மனுஷி. ஆனா உங்க பொண்ணுக்கு சூர்யாவை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் இல்லையா? அண்ணனால தர முடியாத ஒரு வாழ்க்கைய தம்பி தரலாம் இல்லையா? மேலும் புதுசா வர்றவனுக்கு உங்க பொண்ணு மேல வேணா பிரியமா இருக்கும். அவ குழந்தை மேல பாசம் இருக்கும்னு என்ன நிச்சயம்? கௌதம் பணிவையும் குழிவையும் கலந்து பெரியவரிடம் சொல்ல மதுரா அழுத்தமாக சொல்கிறாள். இந்த குழந்தைய அழிக்க உங்க அண்ணா எவ்வளவு முயற்சி எடுத்துட்டாருன்னு எனக்கு தெரியும். மேலும் எனக்கும் என் குழந்தைக்கும் ஒரு நல்ல மனுஷனோட சகவாசம் தான் தேவையே தவிர எனக்கு என் கூட படுத்துக்க ஒரு துணையே தேவையில்லை. இங்கிருந்து மெட்ராஸுக்கு அடுத்த ரயில் எப்பன்னு அவங்களுக்கு சொல்லுங்கப்பா. ரயில் என்னத்துக்கு? 1/2 மணிக்கு ஒரு பஸ்ஸே இருக்கு. இப்ப நீங்க புறப்பட்டா 11 மணி பஸ்ஸ பிடிக்கலாம். இதற்கு மேலும் அங்கே நிற்க பைத்தியமா என்ன? கௌதமுக்கு உடம்பு முழுக்க மிளகாயை அரைத்து பூசினாற் போல எரிகிறது. கிளம்பேன். இன்னும் ஏன் இங்கேயே உட்கார்ந்திருக்கேன்? அவன் தாயை அதட்டி எழுப்பிக் கொண்டு போனான். மதுரா சூர்யாவின் திருமணம் பதிவு திருமணம்தான். மாலை மாற்றி தாலி கட்டி கையெழுத்து போட்டுவிட்டு மதுராவின் பெற்றோரும் ராகவனுமாய் வீட்டுக்கு வர கீழ்ப்போஷனை காலி செய்து எல்லா சாமான்களையும் வண்டியில் ஏற்றிக் கொண்டிருந்தான் கௌதம். மிஸ்ஸஸ் சூர்யா. கௌதமின் குரல் கேட்டு நின்று திரும்பி பார்த்தவளிடம் எரிச்சலை அடக்கிக் கொண்டு சொன்னான் கௌதம். இந்த பெட்டி, மரபீரோ இதெல்லாம் எங்களோடது. இதுல எதெல்லாம் உங்களோடது? மதுரா ராகவனை திரும்பி பார்த்தாள். அவர் சிரித்தபடி சொன்னார். அந்த காத்ரேஜ் பீரோ, கட்டில், எவர்சில்வர் பாத்திரம், வெள்ளி பாத்திரங்கள், 20 பவுண்ட் நகை, வைரத்தோடு இதெல்லாமே உங்களோடது தான். எங்களோடது இதோ இந்த பொண்ணும் இவ கையில இருக்கிற குழந்தையும் தான். மாமா. மதுராவின் குரல் தழுதழுக்க ராகவன் மேலும் விடாமல் சொன்னார். மங்களத்தம்மா, உங்க 2வது பிள்ளைக்கு கல்யாணம் பண்றப்போ ஒரு படி பிடிக்கிற மாதிரி டபரா, டம்ளர், ஒரு டஜன் வைக்கணும்னு கராரா சொல்லிடுங்க. கௌதம் கையில் காகிதத்தால் சுற்றப்பட்ட ஒரு டைரியை கொண்டு வந்து மதுராவிடம் தந்தான். கடைசி நிமிஷத்துல அண்ணா இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னா கொடுத்துட்டேன், வரேன். சூர்யா மதுராவின் கையில் இருந்த டைரியையே கவலையுடன் பார்த்தான். ஏன் ராகவனும் தான். ஆனால் மதுராவின் பெற்றோர்கள் வந்திருந்தாலும் வீட்டில் கல்யாணம் விசாரிக்க ராகவன் சூர்யாவின் நண்பர்கள் வந்து போய்க் கொண்டிருந்ததாலும் அந்த டைரியை பற்றி மறுபடி விசாரிக்கவே முடியவில்லை. திடீரென ஒரு நாள் சூர்யா கேட்டபோது அப்பொழுதுதான் நினைவு வந்து மதுராவும் தேடினாள். இங்கதானே எங்கேயோ தூக்கி போட்டேன், காணுமே. சூர்யா இது பற்றி ராகவனிடம் சொல்ல அவரும் தேடி பார்த்துவிட்டு உதட்டை பிதுக்க, கிட்டத்தட்ட 2 வருடங்களாக கிடைக்காத அந்த டைரி ஞாயிற்றுக்கிழமை தானே என்று நிதானமாக சமையலை கவனித்தபடி ஸ்டோர் ரூமில் பரனில் ஏறி இடியாப்ப நாழியை தேடி எடுத்தவள் கண்களில் பட்டு தொலைக்க வேண்டுமா? எடுத்தவள் கடைசியாய் கௌதம் சொன்னது நினைவுக்கு வர நடுக்கத்துடன் பிரித்து புரட்டுகிறாள். கடைசியாய் அப்படி என்னதான் எழுதியிருப்பார் அவர்? ஒவ்வொரு தாளாய் புரட்டி பார்க்கிறாள். சில தாள்கள் வெறுமையாய், ஒரு சில தாள்களில் பிரேமின் வழக்கமான சாய்ந்த கிறுக்கலான கையெழுத்து. என் அருமை மதுரா. பாவம் அவ. என்னை பத்தி எத்தனை மட்டமா கேவலமா நினைச்சிருப்பா. அவ மேல நான் உயிரே வச்சிருக்கிறது அவளுக்கு தெரியாது. என் கல்யாணத்துக்கு முன்னாலேயே எனக்கு பிளட் கேன்சர்ங்கிற விஷயம் எனக்கு தெரியும். எங்க அம்மா, தம்பி 2 பேருக்கும் தெரியும். எப்படியும் என்னோட ஆயுசு மிஞ்சி போனா 2 வருஷம் கூட இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார். இதுக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வரவ வாழ்க்கையை நான் பாழடிக்க மாட்டேன்னு எத்தனையோ பிடிவாதமா அம்மா கிட்ட எடுத்து சொல்லியும் அவ ஒப்புக்கல. டாக்டர் ஒரு முட்டாள், உனக்கு தீர்க்காயுசுன்னு புலம்புனா. எனக்காவது நீ ஒரு கல்யாணத்தை செஞ்சுட்டு தான் ஆகணும்னு புலம்புனா. வேற வழி இல்லாம தலையசைக்க வேண்டியதா போச்சு. என் விதி இப்படிங்கிறதுக்காக ஒன்னும் தெரியாத மதுராவை பலியிட நான் விரும்பல. அதனாலதான் ஆரம்பத்துல இருந்தே அவ மேல வெறுப்ப பொழிஞ்சேன். ஆனா ஒவ்வொரு தடமையும் தலைமையில அழுதேன். அவளை எட்டி உதைச்ச காலுக்கு தண்டனையா எத்தனையோ நாள் பாத்ரூம்ல சுவத்தை எட்டி உதைச்சி அவ பட்ட வலிய நானும் அனுபவிச்சிருக்கேன். ஆரம்பத்துல இருந்தே என் மேல ஒரு விருப்பு விழுந்துச்சுன்னா நான் செத்தாலும் அவ சந்தோஷப்படுவாளே தவிர அழமாட்டா இல்லையா? வேற ஒரு ஆரோக்கியமானவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா கூட இருப்பா. தடவை அவ வயித்துல என் குழந்தை வளர்றதா சொன்னப்போ நான் அப்படியே பெருமையில பூரிச்சு போனேன். அப்புறம்தான் உரைச்சுது. ஐயோ, என் ரத்தம், என் ஜீவ அணு அது மட்டும் ஆரோக்கியமா இருக்கும்னு என்ன நிச்சயம்? உடனே மதுராவை தரன்னு இழுத்துட்டு போய் கருவை கலைச்சேன்.
அதுக்கப்புறம் 2, 3 தடவை என் குழந்தைகளை இந்த உலகத்துக்கே வரவிடாத பாவியா நான் மாறினாவணும். அப்படியாவது அவளோட படுத்து அவள ஆளணும்னு வெறியான்னு எனக்கு நானே பல தடவை எரிச்சல் பட்டிருக்கேன். என்ன செய்யறது? உடம்புக்கு மரணம் நிச்சயம்னு தெரிஞ்சும் மனசுல இளம வேகம் தீர்க்காயுசா இருக்கே. இந்த தடவை கருவுற்றத அவ என்கிட்ட சொல்லவே இல்ல. என் பக்கத்திலேயே வரதில்ல. நான் தான் குடிக்கிறேனே துடிக்கிறேனே பாவி. இதையாவது சொல்லியிருக்கலாம். கடைசியில சண்டை முத்தி இதுக்கு அப்ப நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஒரு நிமிஷம் நெகைச்சு நின்னாலும் அடுத்த கணம் மனசுக்குள்ள குப்புன்னு சந்தோஷம். கடவுளே, அவ கோபத்துல சொன்னாலோ இல்ல நிஜமாத்தான் சொன்னாலோ தெரியல. அவ சொன்ன மாதிரி அது என் குழந்தையா இருக்க கூடாது. ஏற்கனவே கஷ்டங்களையும் சோகங்களையுமே அனுபவிச்ச அவளுக்கு, என் கண்மணிக்கு பெத்த குழந்தையால வேற கஷ்டம் வரக்கூடாது. கடைசியா என் பிரியமான மதுராவுக்கு என் அன்பான முத்தங்கள். ஸ்டோர் ரூமில் தடாலென்று எதுவோ விழுந்த சத்தம் கேட்டு ஓடி வந்த ராகவன் திகைத்து நின்று விட்டார். பரனுக்கு ஏற்ற வேண்டிய ஏணி ஒரு புறம் இருக்க, மதுரா மேலிருந்து கீழே விழுந்து மயங்கி கிடக்க, அந்த டயரி ஒரு புறம் தரையில் கிடக்கிறது. முதலில் மதுராவின் மயக்கத்தை போக்க தண்ணீர் தெளித்து முதலுதவி செய்த ராகவனும் சூர்யாவும் அவள் கண் விழிப்பதற்காகவே அருகே நிற்க, முதலில் அவள் கேட்டது அந்த டைரியைத்தான். எங்க அந்த டைரி? டைரியா? இதற்குள் அவளே எழுந்திருக்க முயற்சிக்கிறாள். இருமா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. இல்ல, இப்ப எனக்கு ரெஸ்ட் வேண்டாம். பாய்ந்து ஸ்டோர் ரூமுக்கு சென்றவள் அங்கே ஒரு பக்கம் கிடந்த டைரியை எடுத்துக்கொண்டு நேரே படுக்கை அறைக்கு போய் பொம்மைகளுடன் விளையாடி கொண்டிருக்கும் மகளை தூக்கி வருகிறாள். இதற்குள் துக்கம் பொங்கி வர ராகவனிடம் சொல்லும் போதே பெரிதாய் அழத் தொடங்குகிறாள். என் குழந்தைய இப்பவே கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு அழைச்சிட்டு போனோம். என்ன உளர்ற மதுரா? உளரல. இந்த டைரிய படிங்க. அவர் மஞ்சக்காமாலையால மட்டும் சாகல. ஏற்கனவே அவருக்கு பிளட் கேன்சர் இருந்திருக்கு. எங்க தான் திடீர்னு செத்துட்டா பொண்டாட்டிக்கு ஷாக் ஆயிடுமோன்னு மனச கல்லாக்கிக்கிட்டு நடிச்சிருக்கிறாரு. ஐயோ, அவரோட அவஸ்தைய புரியாம நானும் தான் அவரை என்னெல்லாம் பேசியிருக்கேன். இப்படி ஒரு நல்ல மனுஷனை எத்தனை தப்பா எடை போட்டுட்டேன் கடவுளே. அவளை எப்படி தேற்றுவதென்றே புரியாமல் சூர்யா நிற்க, ராகவன் மதுரா நீட்டிய டைரியை புரட்டி பார்க்கிறார். மதுராவோ தீபிகாவின் கன்னத்தை தடவி இறுக அணைத்து முத்தமிட்டபடி கதறுகிறாள். என் குழந்தை அவரோட ரத்தத்துல உதிச்சது. இவளுக்கும் அந்த ஐயோ, சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்களேன். ராகவன் மதுராவின் கரத்தை பரிவுடன் பிடிக்கிறார். அம்மா மதுரா, சத்தியமா சொல்லுவேன், உன் புருஷன் கேன்சரால சாகல. எப்படி எதை வச்சு சொல்றீங்க? அவர் கைப்பட எழுதியிருக்கிறாரே. சரி, அப்படியே இருக்கட்டும். உனக்கு தீபிகா நார்மலா இருக்காளான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? சூர்யா, முதல்ல இவளையும் குழந்தைய எடுத்துட்டு போய் நான் எழுதி தர பிளட் டெஸ்ட் எல்லாத்தையும் பண்ணிட்டு வா. சரி வா மதுரா. அவன் குழந்தையை சுமந்தபடி முன்னால் நடக்க, மதுரா அவனை பின்தொடருகிறாள். ராகவன் அந்த டைரியையே மறுபடி படிக்கிறார். புருவத்தை விரலால் தேய்த்து விட்டு கொண்டு யோசிக்கிறார். எப்படியும் பிளட் டெஸ்ட் ரிசல்ட் எதுவும் உடனே கிடைக்காது. அதுவரையில் மதுராவை சமாதானப்படுத்துவது எப்படி? எப்பொழுதும் சிரித்தபடி வளைய வரும் ராகவனுக்கு கூட கவலை முகத்தில் கோடுகளை இழுக்கிறது. மனதுக்குள் பிரேம் குடும்பத்தினர் வந்ததிலிருந்து காலி செய்து கொண்டு போனது வரையில் ஒவ்வொரு சம்பவமாய் நினைத்து பார்க்கிறார். என்ன செய்யலாம்? அவருக்கும் தெரியும் தீபிகா ஆரோக்கிய நிலையில் உள்ளது. ஆனால் இப்பொழுது அது மட்டும் பிரச்சனை இல்லையே. மதுரா செத்து போனவனையே நினைத்து நினைத்து இப்பொழுது வாழும் வாழ்க்கையை பாழைத்துக் கொண்டால்? ராகவன் நினைத்தது சரிதான். சூர்யாவின் பிளட் டெஸ்ட் ரிசல்ட் அவள் நல்ல நிலையில் இருப்பதை தெரிவித்தும் கூட மதுரா எதையோ பறிகொடுத்தவள் போலத்தான் இருக்கிறாள். சூர்யாவின் கரம் இயல்பாக அவள் மேனியில் பட்டால் கூட ஏதோ நெருப்பை தீண்டினார் போல துள்ளி விலகுகிறாள். அடிக்கடி அந்த டைரியை எடுத்து வைத்துக் கொண்டு மாலை மாலையாக கண்ணீர் ஊக்குகிறாள். மதுரா ஊருக்கு போன மறுநாள் பிரேம் கத்தினானே, அதை போய் இப்பொழுது மதுராவிடம் எப்படி சொல்வது? சொன்னாலும் தன் வார்த்தையை நம்பாதது மட்டுமின்றி செத்து போனவளை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொல்வதாக நினைத்து கொள்ள மாட்டாளோ? அவன் ராகவனிடம் தன் கலக்கத்தை மிக ரகசியமாய், அவரும் தன்னால் இயன்ற முயற்சிகளை செய்கிறார். அதான் தீபிகா நல்லா ஹெல்த்தியா இருக்கிறா, எல்லா டெஸ்டும் சொல்லுதேம்மா, அப்புறம் என்ன? ஒன்னும் இல்ல மாமா. ஒன்னும் இல்லாததுக்கா வருத்தப்படுற? டே சூர்யா, மதுராவுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி தர வேண்டியதாடா. ஒன்னும் இல்லையாமே. அந்த முகத்தில் சின்ன சிரிப்பை கூட காணும். ராகவன் பேச ஆரம்பித்தால் எப்படி சிரிப்பாள் இவள்? அந்த சிரிப்பும் உற்சாகமும் எங்கே போயிற்று? மறுபடியும் இவள் சிரிப்பு வீடு முழுவதும் ஒலிக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம்? அவள் சூர்யாவிடம் தனிமையில் சொல்கிறார். அந்த டைரியில இருக்கிறது சத்தியமா பிரேமோட கையெழுத்து இல்லைன்னு எனக்கு தோன்றுதுடா. அவன்தான் என் முன்னாடியே அப்படி ஒரு தரம் சொன்னானேப்பா. இங்க பாருடா, மஞ்ச காமாலையினால் தான் செத்து போயிடுவோங்கிற நினைப்பு கொஞ்சம் கூட பிரேமுக்கு கிடையாது. ஏதோ பேச்சுவாக்கு சொல்லியிருக்கான்.
அத கௌதம் அழகா உபயோகப்படுத்திட்டு இருக்கான். டைரியில இருக்கிறது பிரேமோட கையெழுத்துன்னு தான் மதுரா தீர்மானமா சொல்றாளே. ராகவன் மகனை அட முட்டாளே என்கிறார் போல் பார்க்கிறார். ஏண்டா, அண்ணனை போல தம்பியால கையெழுத்து போட முடியாதான்னு? ஒவ்வொருத்தன் கள்ள நோட்டு அச்சடிக்கிறப்போ கவர்னர் கையெழுத்தையா அழகா போடுறானா, கூடவே இருந்த அண்ணனோட கையெழுத்தையா காப்பி பண்ண முடியாது? 10 வயசு பையன் அப்பா கையெழுத்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல தானே போடுறது இல்லையா? ஏதோ சொல்ல வந்தவர் சட்டென நிறுத்துகிறார். முகம் திடீரென பூவாய் மலர்கிறது. டேய் சூர்யா, எனக்கு என்னென்ன ஆர்ட்லாம் தெரியும்னு மத்ரா கிட்ட சொல்லியிருக்கேன். திடீர்னு என்னப்பா கேள்வி? கேட்டதுக்கு பதில் சொல்லு. மியூசிக், பெயிண்டிங் எல்லா வாத்தியங்களும் வாசிப்பாரு, அருமையா சமைப்பாரு, 2 3 டிராமால கூட ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. அவ்வளவுதானா? ஆமா. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மிமிக்ரி பண்ணுவார்னு சொல்லலையா? மறந்துட்டேன்பா. உங்க கிளப்போ அதுக்காக உங்களுக்காக வெள்ளி கப் கூட கொடுத்தாங்கல்ல. ஓ மறதி வாழ்க. தப்பி தவறி கூட இதை அவகிட்ட சொல்லிடாத. ஏன்பா? எனக்கு இத்தனை ஆர்ட் தெரியுங்கிறதே ஏகமா திருஷ்டி விழுந்துரும் போல இருக்கு. சொல்லாதடன்னா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்ட. அவர் சந்தோஷமாய் சங்கராபரணத்தை ஒரு இழுப்பு இழுத்து கொண்டே தன் அறைக்கு போய் கதவை உட்பக்கமாய் தாழிட்டுக் கொள்கிறார். தனது கேசட் பெட்டியை குடைந்து ஒரு கேசட்டை எடுத்து போட்டு பார்க்கிறார். கீழ் வீட்டில் பிரேம் குடும்பத்தினர் வருவதற்கு முன்னால் இருந்த தம்பதியின் குரல், கூடவே ஒரு கிழவியின் குரல். கிழவி வீட்டுக்காரனின் அம்மா. என்ன இருந்தாலும் நீங்க நேத்து 4 பேர் முன்னாடி என்னை விட்டு கொடுத்துருக்க கூடாது. இது மருமகள். நான் என்னடி பண்ண? நீதான் ஆகட்டும் பஸ்ல அத்தனை பேர் முன்னால அவமானப்படுத்தலாமா? அவமானம் என்ன அவமானம்? கண்டக்டர் சில்லறை இருந்தா ஏறுங்க, இல்லைன்னா இறங்குங்கன்றான். இவர் சில்லறை எடுத்துக்கிட்டு வரலன்னா அதுக்கு யார் என்ன செய்ய? கண்டக்டர் இறங்கியான்னு கடுப்பிடிச்சான். அவன் எவனோ, நமக்கும் அவனுக்கும் ஸ்நான பிராப்தி கூட இல்ல, தேமேன்னு இறங்குனாரு. நான் ஏன்னா வரப்ப கொஞ்சம் சில்லறை எடுத்துன்னு போட்டுன்னு வரக்கூடாதான்னு கேட்டது பெரிய தப்பா போச்சு. இந்த துர்வாசருக்கு என்ன 4 பேர் முன்னாடி எடுத்து பேசுற, நீ என்ன விட புத்திசாலியோன்னு ஏகப்பட்ட பேச்சு. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை எனக்கு சப்போர்ட்டா நீங்க பேசினா என்ன? நான் என்ன கேட்க கூடாதியா கேட்டுட்டேன்? இதற்குள் புருஷன்காரன் குரல். இத்தனை பேசுறாளே, போற இடத்துல ஒழுங்கா அட்ரஸ் எடுத்துன்னு வந்தாளான்னு கேளு. ஏறு மாறு நீ நடு ரோட்ல ஆம்படையான விரட்ட தெரியும் ஒருத்தன். வேலை மெனக்கிட்டு 2 ஜனங்களையும் இழுத்துன்னு கிளம்பியிருக்கேன். அந்த பஸ் கோட்டை விட்டுட்டு அடுத்த பஸ்லயும் இதே தகராறு வரக்கூடாதுன்னு போற இடத்துக்கு 1/2 டஜன் பச்சை பழத்தையும் வாங்கி சில்லறைய மாத்திண்டு பஸ் ஏறி இங்க வந்தா அட்ரஸ் எங்கடினா எனக்கு என்ன தெரியுங்கிறா. ஆமா, எனக்கு என்ன தெரியும், நீங்க எடுத்து வச்சுட்டீங்களாக்கும்னு. மருமகள் பிழிய பிழிய அழுகிறாள். ராகவன் புன்னகைத்தபடியே டேப்பை வேறு பக்கம் திருப்பி போடுகிறார். இப்பொழுது மங்களம், பிரேம், கௌதம் 3 பேருமாக மதுராவை நிற்க வைத்து 1000 கேள்வி கேட்கிறார்கள். மதுரா அழுகிறாள். நடுவில் ஓரிரு முறை எதிர்த்து பேசுகிறாள். கடைசியில் பிரேம் அவளை எட்டி உதைக்க அவள் ஐயோ என்று அலறுகிறாள். இது போல இன்னும் 4 5 பேச்சுக்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. ராகவனின் நோக்கம் இவைகளை பதிவு செய்து கேட்டு ரசிப்பது அல்ல. இந்த குரல்களை உன்னிப்பாக கேட்டு விதவிதமாய் குரலை மாற்றி அவர்களைப் போல பேசுவது. நண்பர்களைப் போல, பெருந்தலைவர்களைப் போல பேசி மற்றவர்களை சிரிக்க வைப்பது. கிட்டத்தட்ட 1 வாரம் போல மங்களத்தின் குரலையும் கௌதமின் குரலையும் உன்னிப்பாக கேட்ட ராகவன் அவர்களைப் போலவே பேசி பார்க்கிறார். குரல்தான் வெண்ணையா இழுத்து இழுப்புக்கு வருகிறதே. அடுத்தாற்போல் கீழ்வீட்டு சிவராமனை சந்தித்து ஒரு சில வார்த்தைகள் ரகசியமாய் பேச்சு. சூர்யாவிடமும் தன் திட்டத்தை சொல்கிறார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா, இது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும்னு எனக்கு தெரியலப்பா, நீ பார்த்துட்டே இரு. மறுநாள் ராகவன் குளித்துக் கொண்டிருக்க, சூர்யா அலுவலகத்துக்கு அவசரமாய் கிளம்பி கொண்டிருக்க, கீழ்வீட்டு சிவராமன் வருகிறார். மதுராதான் தீபிகாவுக்கு தலை சீவியபடி கூடத்தில். நமஸ்காரம். வாங்க, மாமா குளிச்சிட்டு இருக்காரே. ஒண்ணும் இல்ல, இதை குடுக்கத்தான் வந்தேன். என்னது? கேசட். உங்க மாமனாருக்கு ஒரு பழக்கம், கீழ் போர்ஷன்ல நடக்கிற சண்டை எல்லாத்தையும் டேப் பண்ணுவாரு. அப்புறம் நிதானமா அவங்களுக்கே போட்டு காட்டுவாரு. சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை கேட்கிறப்போ அவங்களுக்கே ஐயோ, இவ்வளவு அசிங்கமாவா நாம சண்டை போட்டோம்னு தோணும். என் ஒய்ஃப் சிவகாமியே எத்தனையோ தடவை இப்படி பேசிட்டு டேப்ல அதை கேட்டு சிரிச்சிருக்கிறா. அது மாதிரி இதுக்கு முன்னாடி குடுத்தனக்காரன் எங்களோட பேச்சு போல இருக்கு. போன மாசம் என் பையன் இத விளையாட்டா அவர்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு வந்துட்டான். இந்தாங்க. மதுரா வியப்புடன் வாங்கி கொள்கிறாள். அவர் போன பின் கேசட்டை டேப் ரெக்கார்டரில் போட்டு பட்டனை தட்டி விடுகிறாள். முதல் பக்கம் முழுவதுமாக திட்டு வாங்கிய மருமகளை சமாதானப்படுத்திய மாமியார். இவர்களின் பேச்சு மதுராவை அந்த நிலையிலும் புன்னகைக்க வைக்கிறது. மறுபக்கம் பிரேம், கௌதம், மங்களம் கத்துவது, நடுவே மதுராவின் குரல். மதுராவின் கண்கள் கலங்குகிறது. திடீரென கௌதம் மங்களத்தின் குரல் மட்டும். ஏண்டா, வேற கல்யாணம் பண்ணிக்க போறாளாமே, அவ நல்லா இருப்பாளா? கண்டிப்பா.
அவளால சந்தோஷமா வாழ்க்கைய அனுபவிக்க முடியாதுமா. அதுக்கான வழிய நான் பண்ணியாச்சு. என்னடா பண்ண? அவ கல்யாணம் ஆகி வரப்போ இந்த டைரிய குடுக்க போறேன். அப்புறம் கையெழுத்து அப்படியே. அப்படியா? அப்படியே அச்சான்னா அவன் எழுதுற மாதிரி எழுதியிருக்கேன். அவ கண்டிப்பா துடிதுடிச்சு சாகப் போறா பாரு. மதுரா பதறி போய் டேப் ரெக்கார்டரின் பொத்தானை அமுக்குகிறாள். என்னங்க இங்க வாங்களேன். மாமா, இந்த டேப்ப பத்தி என்கிட்ட ஏன் இத்தனை நாளும் நீங்க சொல்லவே இல்ல? என்னதும்மா? ராகவன் ஒன்றுமே புரியாதவர் போல் கேட்க, அவள் மறுபடியும் கேசட்டை ஒலிக்கச் செய்கிறாள். ராகவனின் முகத்தில் சிரிப்பு விரிய, சூர்யாவை பார்த்து சொல்கிறார், நான் ஒரு டேப்ப காணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, இதுதான்டா. கடைசியில கீழ் வீட்டு பொடியன் தூக்கிட்டு போயிட்டான். மதுரா கிட்ட போட்டு காமிக்கிறதுக்கு முந்தி நானே கடைசி டயலாக கேட்கணும்னு இருந்தேன். ஏதோ வீட்டை விட்டு போறாங்களே, என்னதான் பேசிக்க போறாங்கன்னு டேப்ப ஆன் பண்ணி வச்சேன். மதுரா கண்களை துடைத்துக் கொண்டு தனது அறைக்கு ஓடி அங்கிருந்து குரல் கொடுக்கிறாள். என்னங்க இங்க செத்த வாங்க. அவள் எதற்காக அழைக்கிறாள் என்பது ராகவனுக்கா தெரியாது. அதற்கு மேலும் அங்கே நிற்க பைத்தியமா என்ன? டேய், ஹாவ் அ நைஸ் டே. அவர் தீபிகாவை தூக்கிக் கொண்டு தனது அறைக்கு ஓடுகிறார்.